श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रपूर्णं वन्दे रण्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नित्यवच्युतपदाम्बुजयुग्मरुग्मैर्गीलाभूषितस्तचिराणि तृणाय मेने गुरुर्भगवतोऽस्य देहिक सिन्धो भगवतोऽस्य तदैक सिन्धो रामानुजस्य पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव तनया विभूति नियमेन सर्वं यदेव नेमेन आद्यस्य न महन्मयानो कुलपतेर्मुलाभिरामं आद्यस्य न श्रीमद्दङ्गिरिवरं कुलपतेर्रघुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रिलं बुधं प्रणमामि भूतं सरश्चन्द्रनाथ श्री भक्ति सारक सरस्तमहदाह्वय कुलशेखर पट्टनादस्य योगिवा भक्तिसारकुलशेखर भक्तांगिरेण परकाल भक्ताङ्गिरेण परकालेति प्रणतोऽस्मि नित्यं अखिल भुवन जन्म स्तेम बलिराजनीले दीक्षे सुधि सरसि विदीक्षे ब्रह्मणि श्रीनिवासे भवतु ब्रह्मणि मम श्रीनिवासे भवतु मम परस्मिन् श्रीमुषी भक्तिरूप आराचर्य सुधां आराचार्य वसुसुधा उपनिषत् व्याप्ति संसाराग्नि मध्योत्पदम् विदीपनि संसाराग्नि विधिपेन व्याकृत प्रथमं पूर्वाचार्य सुरक्षितां पूर्वाचार्य बहुमति सुरक्षितां बहुमति व्याघात दूरस्थिताम् आनीतां सुविसाक्षरैः सुमनसो भौमा विपद्यन्त्यहं तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने श्रुति सूत्राणाम् अन्तःस्वरम् असीसमत् स्वामी हरिदासन स्वामी சேவிச்சுக்கிறேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் குருபியோ நமக. இந்த பிரம்மசூத்திரம் என்று சொல்லப்படும் இந்த வேதாந்த சாஸ்திரம் வேதவியாச முனிவரால தொகுக்கப்பட்டது. இதற்கு சாரீரிக மீமாம்சா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இதனுடைய முக்கியமான நோக்கம் உபனிஷத்துல சொல்லக்கூடிய அர்த்தத்தை தெளிவா விளக்கறதுக்காகவே ஸ்ரீபாஷ்யம். இந்த நூல் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 அத்தியாயங்களாக இருக்கு. நம்ம ஏற்கனவே 2 அத்தியாயங்கள் பார்த்திருக்கோம். முதல் 2 அத்தியாயங்கள் பரபிரம்மத்தோடைய, அதாவது பெருமானுடைய இயல்பை விளக்குறது. அடுத்த 2 அத்தியாயங்கள் பாத்தீங்கன்னா அதை அடைய வேண்டிய வழி, உபாயத்தை அதனுடைய பலனை பற்றியும் சொல்றதுதான் அடுத்த 2 அத்தியாயம். முதல் 2 அத்தியாயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னன்னா, உலகத்தின் காரணம் பரபிரம்மம் தான் அப்படின்னு அறுதிட்டு சொல்லப்பட்டது. அதே சமயத்துல அது எல்லா பொருள்களையும் விட வேறுபட்டது அப்படின்னும் ஸ்தாபிக்கப்பட்டது. மோட்சம் விரும்புவோருக்கு அதை உபாசிக்க வேண்டும் அப்படின்னும் பார்த்திருந்தோம். நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப 3வது அத்தியாயம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உபாசனை, எஸ்பெஷலி தியான பாதை பத்தி பேச போறது. ஒருத்தர் உபாசனம் செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு 2 விஷயங்கள் ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஒன்னு பிரம்மம் அல்லாத மற்ற விஷயங்களில் ஆசை இல்லாமல் இருத்தல், அதுதான் வைராக்கியம். இந்த பாதமே ஸ்டார்ட் ஆச்சு வைராக்கிய பாதம். அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வைராக்கியம் ஏற்படணும். அதாவது உலக விஷயங்களில், மற்ற விஷயங்களில் யாருக்கு மோட்சம் அப்படின்னு ஆசைப்படுறாலோ அவ பிரத்யாகாரமா சொல்லக்கூடிய உலக விஷயங்கள்ல இருந்து தன்னுடைய புலன்களை வித்ட்ரா பண்ணிக்கிறது. அந்த மாதிரி வித்ட்ரா பண்ணிக்க அவங்களுக்கு பரபிரம்மத்துக்கிட்ட ஆசை இருக்கணும். முக்கியமா அதாவது டிசையர் இருக்கணும். இந்த மாதிரி 2ம் இருந்தாதான் ஒருத்தன் ஆன்மீக பாதையிலே செல்ல முடியும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம். அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு சாமானிய வாழ்க்கையில ஒருத்தர் மூழ்கி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களால பெரிய ஆனந்தத்தை, அதாவது பரமானந்தத்தை அடைய விருப்பமே வராது. அதுதான் நிறைய பீப்புள் பாத்தீங்கன்னா, எனக்கு லோகாயுத்தமா குழந்தை வேணும், விவாகம் பண்ணிக்கணும், இல்ல ஆபீஸ்ல நல்ல உத்தியோகம், இல்ல ப்ரமோஷன் வேணும், இன்னும் என்னென்னமோ உடலை காட்டி இந்த உடலை சார்ந்த விஷயங்கள்லயே அவங்களுக்கு நோக்கா இருக்கும் போது, அதுலயே மூழ்கி இருக்கும் பொழுது, சாமானிய விஷயத்திலேயே மூழ்கி இருக்கும் பொழுது அவங்களுக்கு பரமானந்தத்தை பத்தி அடையணும் அப்படின்ற விருப்பம் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். இல்ல குறைந்த இன்பங்கள்லயே அவங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும். அதுல ஒருத்தருக்கு வெறுப்பு ஏற்படுற வரைக்கும் அதுதான் இங்க வைராக்கியம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப அதுல வைராக்கியம் ஏற்படணும் அப்படின்றதுதான். இந்த வைராக்கியம் எப்படி வரும் அப்படின்னா, உலக வாழ்க்கையில இல்ல சொர்க்க முதலியான வாழ்க்கைகள்ல அவங்களுக்கு அதுல இருக்கிற குறைகள் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டாதான் அவங்களுக்கு வைராக்கியம்ன்றதே ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன் வைராக்கியம் தனித்தனியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் எல்லாம் அவங்க சிக்கும் பொழுது, ஏன்னா இந்த பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அடியனுடைய புரிதல்ல பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஆசையா விவாகம் பண்ணிக்கிறாங்க. பட் லைஃப் லாங் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு டெஃபினெட்லி. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல ஒருத்தர் சிக்கும் பொழுது எஸ்பெஷலி அப்பா அவங்களுக்கு என்ன தோன்றதுன்னா, அப்பா இன்னொரு பிறவியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு வெறுப்பு ஏற்படுறது அவங்களுக்கு. அதுதான் ஒரு சலிப்பு ஏற்படுறது. அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது அப்போ இந்த பிறவி சுழற்சியே வேண்டாம் அப்படின்னு நினைத்து
அப்ப வேதாந்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறதும் இல்ல காலக்ஷேபங்கள் உபன்யாசம் கேட்க ஆரம்பிக்கிறதும் அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் அதுல வந்து இன்ட்ரெஸ்டே வர்றது அப்படின்னு பொதுவா லோக்கத்துல வந்து நம்மளால பார்க்க முடியாது. அப்ப ஆரம்பத்திலேயே வைராக்கியம் இருந்தா நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்கத்துல கொஞ்சம் அங்கங்க அடிபட்டதுக்கு அப்புறமா வந்து they will get this வைராக்கியம் அப்படின்னு. அப்ப வந்து இந்த வைராக்கியம் வந்து 2 வகையா சொல்லப்படுறது. முதல் நிலை வைராக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களால வெறுப்பு வரும்போது, அதுக்கப்புறமா வந்து சாஸ்திரம் கேட்க ஆசை வர்றது அவங்களுக்கு. அப்ப அவங்க வந்து யாரு சாஸ்திரம் சொல்லி கொடுப்பா அப்படின்னுட்டு ஆச்சாரியனை வந்து அணுகுறாங்க. ஐ மீன் ஆச்சாரியனை வந்து அடையணும்னு நினைக்கிறா. ஆச்சாரியனை சென்று கேட்போம் அப்படின்னு ஒரு முதல் நிலை வைராக்கியம். அடுத்து 2ஆம் நிலை வைராக்கியம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆச்சாரியன் மூலியமா உண்மையை அறிந்த பிறகு, உண்மைனா பரபிரம்மத்தை, பரபிரம்மத்தை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சின்றதுக்கு அப்புறமா அப்ப அவங்களுக்கு உலக இன்பங்கள்லயோ இல்ல ஸ்வர்க்க மத்த இன்பங்கள்ல கூட அவங்களுக்கு வந்து அதை ஒப்பிடும் பொழுது அப்போ பரபிரம்மம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நம்ம பரம் தத் விஷ்ணு ஒரு பரம்பதம் பராம்கதி அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரியுது. அப்ப வந்து அவங்க வந்து அதுல ஈடுபட்டு அதுல இருக்கிற டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதை வந்து ஃபாலோ பண்றா அப்படின்னு தெரிய வருது. அப்ப இந்த 2வது நிலை தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வைராக்கிய பாதம் என்ன சொல்ல போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மொத்தம் ஃபர்ஸ்ட் பாதத்துல 6 பகுதிகள் இருக்கு. அதுல வந்து இந்த சொர்க்கத்துக்கு போகும் அவர்களுடைய நிலை என்ன, அடுத்து நல்ல கர்மங்களை செய்து சொர்க்கம் சென்றதுக்கு அப்புறமா பின்னா மீண்ட பிறவி எடுப்பது எப்படி அப்படின்னு. அப்புறம் 3வது வந்து பாத்தீங்கன்னா, சாஸ்திரம் சொல்லியதை செய்யாதவர்கள் பாபிஷ்டர். அப்ப சாஸ்திரம் சொன்னதை சொல்லியதை செய்யாதவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய நிலை என்ன. அதுக்கப்புறம் சொர்க்கத்திலிருந்து திரும்பி வரும் ஆன்மா எப்படி வர்றது அப்படின்னு. அடுத்து 5வது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆகாயம் போன்ற உற்றன் சிறிது காலம் அது இணைந்து வர்றது அப்படின்ற அந்த அதிகரணம் பார்க்க போறோம். அடுத்து 6வது வந்து பாத்தீங்கன்னா பிறகு கர்ப்பத்துல வந்து நுழைந்து அது எப்படி உடல் பெறுறது அப்படின்னு இந்த 6 நிலைகளை தான் வந்து பகுதிகளை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சுவாமி இந்த இந்த அதிகரணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் உடல் நீங்கும் பொழுது அதனுடைய சொரூபம், அதனுடைய பயணம், அதனுடைய கர்ம அனுபவம், இதெல்லாம் வந்து சாந்தோக்கிய உபனிஷத்துல வந்து ரொம்ப ஆதாரமா நிரூபிக்கப்படுறது. கால நேரம் கருதி வந்து அடியன் கொஞ்சம் அதை வந்து சுருக்கமா வந்து சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். இந்த அதிகரணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மாவுடைய நிலை பற்றிய முக்கியமான ஆய்வு தான் இந்த ஃபர்ஸ்ட் அதிகரணத்தை நம்ம பார்க்க போறோம். அப்ப ஜீவன் வந்து உடலுடன் இருக்கும்போது புலன்களோட தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்னு வெளிப்படையா இருக்கா அப்படின்றதுதான் இங்க வந்து பார்க்க போறோம். அப்ப உடல் நீங்கியதுக்கு அப்புறமா ஜீவன் தனியாக செல்றதா இல்ல அது புலன்களோட சேர்ந்து செல்றதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து கான தீர்வு இந்த அதிகரணம் வந்து கொடுக்க போறது. மைய கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர் கொஸ்டின் அப்படி என்னன்னா, உடல் நீங்கும் பொழுது ஜீவன் வந்து சூக்ஷ்ம சரீரம் அதாவது நுண்ணுடல் உடனே செல்கிறதா அப்படின்னு ஸ்ரீபாஷ்யம் உறுதியா இதுக்கு என்ன விளக்கம் சொல்றது அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஜீவன் நுண்ணுடலுடனும் புலன்குழலுடனும், புலன்கள்ன்றது வந்து இந்திரியங்கள், அதோட சேர்ந்தே செல்றது அப்படின்னு வந்து இந்த சூத்திரத்தோட சம்மரி. இந்த ஜீவன் வந்து நுண்ணுடலோட செல்றது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு அதுல அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல. அப்போ பிரதிபத்த ரம்ஹதி சம்ரிஷ்வகர், அதாவது என்னன்னா இந்த பதில்கள் மூலம் வந்து இது நிரூபணம் ஆறுது. ஜீவன் தனியாக செல்றது இல்லை, சூக்ஷ்ம சரீரத்தோட செல்றது. அப்ப இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீர் அப்படின்னு குறிப்பிடப்படுறது இந்த இந்த அதிகாரத்துல. அதாவது வந்து நீர் அதிகமா இந்த உடல்ல இருக்கிறதுனால இந்த ஜீவனை வந்து நீர் அப்படின்னு உபச்சாரம் பண்றது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிராணகதேஸ் அப்படின்னு அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல ரெஃபரன்ஸ் வருது. அப்ப பிராணனும் இந்திரியங்களும் ஜீவனுடன் சேர்ந்து செல்றதா அப்படின்னு கொஸ்டின் வருது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வாக் அதாவது அக்னியில் சேருகிறது, இது உண்மையா இப்படின்னு பல கொஸ்டின்ஸ் வந்து வருது. அதுக்கப்புறம் அக்னியாதி அப்படின்ற அந்த உபனிஷத் வாக்கியம் வச்சு. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு சொற்பொருள் மட்டும் இல்லை, இந்த செயல்களுடைய அதிதேவதைகள் இருக்கா இல்லையா, அவளோட போயிட்டு இதெல்லாம் லயம் மாறுது. அதனால புலன்கள் அழியறது இல்லை, அதிதேவதைகளோட லயம் மாறுது அப்படின்னு வந்து இங்க நிரூபிக்கப்படுறது. அப்ப இங்க வந்து என்ன சந்தேகம் ஏற்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் ஆகுதி
அது என்ன அப்படின்னா, நீர் வந்து நேரடியாக சொல்லப்படலைனாலும் கூட அது சுட்டி காட்டப்படுறது அப்படின்னு இங்க வந்து சொல்லப்படுறது. அப்ப ஜீவன் குறிப்பிடவில்லையா அப்படின்னா வந்து இல்ல. நற்செயல் செய்பவர்கள், அதாவது நல்ல கர்மாக்கள் செய்த ஜீவர்கள் பற்றி தான் இங்க சொல்றது. அப்ப தேவர்கள் வந்து உண்றா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது வந்து உண்ணுதல் அப்படின்னு இருக்கு. தேவர்கள் வந்து ஜீவனை உண்ணுதலா அப்படின்னு கேட்டா இல்லை. அந்த உண்ணுதல் மீன்ஸ் அனுபவித்தல் அப்படின்னு வந்து அதுக்கு வந்து பொருள் சொல்றார். அப்ப வந்து அவர்களுடைய புண்ணிய பலனை அனுபவிக்க செய்கின்றனர் அப்படின்றதுதான் வந்து அதனுடைய அர்த்தம். இதெல்லாம் உபனிஷத்தோடைய பின்புலம். அப்ப இந்த அதிகரணத்துல வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாந்தோக்கிய உபனிஷத்துல வரக்கூடிய 5வது அத்தியாயத்தை அடிப்படையா கொண்டு ஸ்வேதகேது, அதுக்கப்புறம் பிரவாகனன் அப்படின்றவருடைய உரையாடல். இந்த உரையாடல் தான் வந்து இந்த இந்த சாப்டர்ல முக்கியமா வந்து இந்த பாதம் அதிகரணத்துல வந்து ஃபர்ஸ்ட் சொல்லப்படுறது. அதாவது மரணமான பின் எங்கே செல்கின்றனர், இதெல்லாம் வந்து அந்த ஸ்வேதகேத்துக்கும் பிரவாகனனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். அவர் கேட்கிற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, மரணமான பிறகு இந்த ஆத்மா எங்கே செல்றது, எவ்வாறு திரும்பி வர்றது, அதுக்கப்புறம் மார்க்கம் சொல்லப்படுறது. அதாவது தேவயான மார்க்கம், பித்ருயான மார்க்கம், இத பத்தி எல்லாம் வந்து கேட்கறது. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அடியேன் அதை பத்தி டீட்டெயில் சொல்றேன். அப்புறம் ஏன் வந்து உலகம் ஏன் நிரம்பவில்லை அப்படின்னு வந்து கேக்குது. ஏன்னா பல கேலக்சி, பல லோகங்கள் இருக்கு, அதெல்லாம் ஏன் நிரப்பப்படல அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. நீர் மனிதனாக மாறுவது எப்படி அப்படின்னு இன்னொரு கேள்வியும் வருது. அப்பதான் அவர் வந்து சொல்றார், 5 ஆகுதிகளை பத்தி பேசுறார். அப்ப ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா 5 நிலைகள்ல பயணம் செய்யறது. ஸ்வர்க உலகம், கதிரவன், அதுக்கப்புறம் தீ அப்படின்னு சொல்லப்படுறது. ஜீவனை வந்து பாத்தீங்கன்னா சோமன் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்து மேகம், அது மழையா இருது. அடுத்து பூமிக்கு வந்து உணவா இருது. அப்புறமா ஆண் ரேட்டஸ், விந்து ஆறுது. அப்புறம் பெண்ணோட கருவுல வந்து மனித பிறப்பா பிறக்கிறது அப்படின்னு அதுக்கு ஆன்சர் சொல்றாரு. அப்புறம் புனர் பிறப்பிற்கு அப்புறமா, அதாவது சைக்கிள் ஆஃப் ரீபர்த், அது எப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பாதைகள்ல வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணப்படுறது. ஒண்ணு வந்து அர்ச்சராதி மார்க்கம், அதுதான் ஒளி வழி. அது வந்து எப்படி அடையிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமாத்மாவை வந்து உபாசனம் செய்பவர்கள் பரபிரம்மத்தை அடைகிறார்கள் அப்படின்னா. அடுத்து தூமாதி மார்க்கம். தூமாதி மார்க்கம்ன்றது வந்து புகை வழி. அதுல வந்து நற்செயல் செய்பவர்கள், குட் டீட்ஸ் பண்ணினவங்க, அவங்க சந்திரலோகத்துக்கு போயிட்டு மீண்டும் பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல. நெக்ஸ்ட் வந்து அதர்ம மார்க்கத்துல இருக்கக்கூடியவங்க, அதாவது வந்து தீச்செயல் செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து கீழ பிறப்புகள், அதாவது ரொம்ப தாழ்ச்சியான பிறப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுன்னு 3 மார்க்கத்தையும் இங்க வந்து சொல்லப்படுது. அடுத்து இதுக்கு எதிர்வாதங்களும் ராமானுஜருடைய பதிலும் வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணப்படுறது. எதிர்வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் புலன்கள் இல்லாம செல்றதா அப்படின்னா அதுக்கு ராமானுஜர் பதில் சொல்றார், தவறு. வேதம் வந்து உறுதி செய்யறது ஜீவன் வந்து புலன்களோடயே செல்றது அப்படின்னு. நீர் மட்டும் செல்கிறதா அப்படின்னா அது உபச்சாரமா வந்து சொல்லப்படுறது, அதாவது ஒரு அனுபவம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து புலன்கள் அழிகின்றதா அப்படின்னு கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்வாதம், இல்ல அதிதேவைகளுடைய லயம் ஆறுது அப்படின்னு வந்து அர்த்தம். ஆத்மா இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல, ஜீவன் தான் இங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. நெக்ஸ்ட் தேவர்கள் ஜீவனை உண்கிறார்களா அப்படின்னா இல்ல, தேவர்கள் ஜீவன்களை உண்றது இல்ல, அவளுக்கு அனுபவம் கிடைக்கிறது அப்படின்னு வந்து இங்க சொல்லப்படுது. இந்த மாதிரி சில அனாலஜிஸ் அதை கொண்டு வந்து எப்படி வந்து சொல்லப்படுறதுன்னா, காற்று மனம் எப்படி வந்து காற்று வந்து மலர் மனம் எடுத்து சொல்றதோ அது மாதிரி ஜீவன்கள் வந்து புலனையும் சேர்த்து எடுத்துட்டு போறது அப்படின்றதுதான் வந்து இங்க அனாலஜி முக்கியமான தாத்பரியமா சொல்லப்படுறது. ஃபைனல் கன்க்ளூஷனா என்ன சொல்லப்படுறதுன்னா, இந்த ஜீவன் வந்து நுண்ணுடலுடன் உடல் விட்டு செல்கிறது, கூடவே இந்திரியங்களும் உடன் செல்றது. அவளுடைய வினைக்கு ஏற்ப அவங்களுக்கு பிறவி வந்து பெறுகின்றனர் அப்படின்னு வந்து இங்க வந்து சொல்லப்படுறது சுவாமி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் வந்து அதாவது வந்து சுத்தமான சத்துவ நிலையில அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த நிலையை வந்து அவங்க அடையும் பொழுது அப்ப கர்ம வாசனை இல்லாம அவங்களுக்கு ஆயிட்டுருது. இதே வந்து ஒரு ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து கர்மாவோட இருக்கும் பொழுது வந்து உடல் மாறிக்கொண்டே சம்சாரத்துல வந்து சுற்றுறது. அதாவது அர்ச்சராதி மார்க்கம் போறவாளுக்கு வந்து கர்மா நில்ல ஆயிடுறது. பட் இதே வந்து தூமாதி இன்னொரு கீழ்பிறவிகளை போறவாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ம வாசனையினால அவங்களுக்கு உடல் மாறி மாறி சம்சாரத்துல சுத்தின்னு இருக்கா அப்படின்ட்டா. அதான் பரமாத்மா நிஷ்டை மட்டுமே வந்து இது முக்கியம் அப்படின்னு வந்து இங்க வந்து முக்கியமா சொல்லப்படுறது.
அதுதான் வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் அபவுட் வைராகிய பாதத்துல. இதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பாதமா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க சுவாமி. ஏதாவது அடியன் விட்டு போயிருந்தா ஆட் பண்ணணும் இருந்தா ஆட் பண்ணுங்க சுவாமி. இல்ல சரியா சொல்லுங்க, மேல போலாம். ஓகே, மேல போலாமா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து அத்தியாயம் 3 பாதம் 1 அதிகரணம் களம் வந்து 70 கிருத்தியாதி கரணம், அதாவது வினைவு முடிவு களம். இங்க வந்து இந்த இந்த அதிகரணத்துல என்ன சொல்லப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா, யாகாதி நற்கர்மங்கள் செய்த ஜீவன் ஸ்வர்கலோகத்தில் அனுபவித்து மீண்டும் பூலோகத்திற்கு திரும்பும் பொழுது அப்படின்னு என்ன ஆறுது அப்படின்றதுதான் இங்க பார்க்க போறோம். அப்ப வந்து எல்லா கர்மங்களையும் அனுபவித்து முடித்த பிறகா வருகிறான், இல்லைன்னா சில கர்மங்களுடன் மீண்டும் பிறக்கிறானா அப்படின்றதுதான் இங்க மையமா இங்க வந்து ஆராயப்படக்கூடியது. அப்போ எல்லா வினைகளும் அங்க எந்த லோகத்துக்கு போறாங்களோ அந்த லோகத்துல முடிச்சுட்டு வராளா, இல்ல சில கர்மங்களோட மீண்டும் பிறக்கிறார்களா அப்படின்றதுதான் வந்து இங்க ஆராயப்படுறது. இதுல வந்து இந்த சந்தேகத்தை ஆராயத்துக்கு வந்து இந்த அதிகரணத்துல இந்த சித்தாந்தம் என்ன சொல்லப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் வந்து ஸ்வர்க்கத்திற்கு காரணமான புண்ணிய பலனை மட்டுமே அங்க அனுபவிக்கிறான் அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கு. மற்றைய புண்ணிய பாப கர்மங்கள் வந்து மிஞ்சியவையாகவே இருந்து அவற்றோடு சேர்ந்துதான் மீண்டும் இவ்வுலகில் பிறக்கிறான் அப்படின்னு வந்து தெளிவா சொல்லப்படுறது இந்த அதிகரணத்துல. அதனால அவன் திரும்பி வரும்பொழுது வந்து மீதமுள்ள கர்மங்களின் படிதான் அவனுக்கு வந்து அடுத்த வாழ்க்கை இல்லைன்னா அடுத்த உடல் சரீரம் வந்து அவனுக்கு கிடைக்கிறது. அப்போ உயர்ந்தது இல்லைன்னா தாழ்ந்த பிறவைகள்ல வந்து அவன் அடைகிறான் அப்படின்னு உபனிஷத்தும் ஸ்மிருதியும் தெளிவா வந்து நிரூபிக்கிறது அப்படின்னு இந்த அதிகரணத்துல சொல்லப்படுறது. அப்போ எப்படி வந்து அவனுக்கு வந்து இன்னொரு பாயிண்ட்டும் இங்க டிஸ்கஸ் பண்ணப்படுறது, ஆச்சாரம் இல்லாமல் செய்யப்படும் எந்த புண்ணிய கர்மாக்களும் பலனை அளிக்காது அப்படின்னு வந்து அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுதான் வலியுறுத்தி இந்த அதிகரணம் வந்து சொல்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவாமி இங்க இந்த வைராகிய பாதத்துல இருக்கக்கூடிய இந்த அதிகரணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமா வந்து சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முந்தைய அதிகரணத்துல வந்து நற்செயல் செய்பவர்கள் புகை வழியாக சென்று சந்திரலோகத்தில் இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அங்க எழற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அனைத்து கர்மாக்களையும் நுகர்ந்து அதாவது கழித்து விடுகிறார்களா, இல்லைன்னா மீதம் இருக்கிற கர்மால திரும்பி வராளா அப்படின்னு தான் இந்த அதிகரணத்துடைய முக்கிய நோக்கம். அப்ப சந்திரலோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்வினை பயன்களை அனுபவிக்கிற ஜீவன் அந்த வினையை முடித்து விட்டால் மீண்டும் அவன் எப்படி வந்து வரான் அப்படின்றதுதான் இங்க டிஸ்கஸ் பண்ணப்படுறது. மழை, அன்னம், கர்ப்பம் முதலிய நிலைகளை கொண்டு பிறக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அதாவது வினை முடிஞ்சிட்டுனா, சப்போஸ் அங்க வினை முடிஞ்சிட்டு இருந்ததுன்னா அவன் ஏன் திருப்பி பஞ்சாக்னி வித்தியை மூலியமா அவன் வரான் அப்படின்ற கொஸ்டின் எழறதுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து கர்மா இல்லைன்னா வந்து பிறப்பு பொருந்தாது அப்படின்ற ஐயமும் வந்து எழறது. இதுதான் பூர்வ பக்ஷிகள் வந்து சொல்றா. அதுக்கு வந்து சூத்திரம் மூலியமா நம்ம சுவாமி வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கார். அதுல சித்தாந்த சூத்திரத்துல இருந்து நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிருத்தியாத்தியே அனுசியவான் அப்படின்னு அதுதான் இந்த சூத்திரம் சொல்றது. ஜீவன் வந்து சந்திரலோகத்துல உயர்ந்த புண்ணிய பலன்களை மட்டும் அனுபவித்து மிச்சம் இருக்கக்கூடிய புண்ணிய பாப்ப கர்மங்களுடன் மீண்டும் இவ்வுலகத்துக்கு திரும்புகிறான் அப்படின்னு வந்து வேதமும் ஸ்மிருதியும் வந்து நிரூபிக்கின்றது அப்படின்றது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சரணம் அப்படின்ற ஒரு பதம், அது வந்து உபனிஷத்துல இருந்து சொல்லப்படுறது. இது வந்து ஆச்சாரம் மட்டுமா எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு வந்து கேள்வி எழும்புறது. அதுக்கு வந்து சாரி சுவாமி இது வாசிக்க வரல. கார்ஷனாஜினி முனிவர் அவர் என்ன சொல்றாருன்னு சுவாமி கார்ஷனாஜினி முனிவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரணம்னா ஒழுக்கம் மட்டும் இல்லை, அதனால அறியப்படும் புண்ணிய பாப்ப கர்மமே அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. சோ அப்ப அதுல பாதிரி முனிவருடைய கருத்தும் அதுல வந்து சொல்லப்படுறது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரணம் அப்படின்றது வந்து நேரடியாகவே புண்ணிய பாப்ப விளைவுகளை குறிப்பதாகவே கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து அவரும் வந்து சொல்றார். இதுக்கு சூத்திரக்காரருடைய கருத்தும் இதுவே அப்படின்னு வந்து சொல்றார். இதுக்கு நம்ம உடையவருடைய விளக்கம், ராமானுஜருடைய விளக்கம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீம பாஷ்யத்துல கர்மம் ரெண்டு வகையா வந்து சொல்லப்படுறது. ஒண்ணு சஞ்சித கர்மா, இன்னொன்னு பிராரப்த கர்மா. பல பிறவிகளில் சேமித்து வச்சது சஞ்சித கர்மா. பிராரப்த கர்மா வந்து இப்பிறவியில் அனுபவிக்க தொடங்கியது,
அதனால ஜீவன் ஒரு பிறவிலேயே எல்லா கர்மத்தையும் அனுபவிச்சுன்றதுக்கு ஆகாது. அதனால மீதமுள்ள கர்மாவை வந்து அவன் அனுபவிக்கிறதுக்காகவே பிறக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை வருது அப்படின்னு வந்து நம்ம சுவாமி ராமானுஜர் வந்து இதை வந்து ஸ்தாபிக்கிறார். இதுக்கு வேத ஸ்மிருதி ஆதாரங்களும் சொல்லியிருக்கார். சாந்தக்கிய உபனிஷத்துல வந்து அனுபவித்து மீண்டும் திரும்புகிறான் அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. நல்ல செயல் அப்படின்னா நல்ல பிறப்பு, கெட்ட செயல்னா தாழ்ந்த பிறப்பு அப்படின்னு சொல்லப்படுறது. இதுல ஸ்மிருதியில என்ன சொல்லப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா, குலம், ஆயுள், செல்வம், கல்வி இது எல்லாமே கர்மத்தின் படி தீர்மானிக்கப்படுறது அப்படின்னு வந்து ஸ்மிருதியோட பாயிண்ட். இதுல முக்கிய தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வர்க்கம்ன்றது வந்து கர்ம நுகர்வு மட்டுமே அப்படின்னு வந்து இங்க வந்து சொல்லப்படுறது. கர்ம நாசம் நடைபெறும் இடம் அல்ல அப்படின்னு வந்து ரொம்ப கிளியரா ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அப்ப வந்து அங்க வந்து நுகர்வு பண்றதுக்காக மட்டும்தான் ஸ்வர்க்கம், நாட் டு நோ கர்ம நாசம் அடையிறதுக்கு இல்லை அப்படின்னு. அப்ப கர்மம் மிச்சம் இருக்கிறதுனால வந்து அவனுக்கு பிறப்பு தொடர்றது. அப்ப பிரம்ம ஞானம் மட்டுமே கர்மத்தை முழுமையாக அழிக்கிறதா அப்படின்னும் வந்து ஒரு பாயிண்ட் வந்து அங்க டிஸ்கஸ் பண்ணப்படுறது. அப்ப இங்க வந்து ரொம்ப முக்கியமான உபதேசம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாகம், தானம், ஹோமம் இதெல்லாம் செய்தாலும் கூட, அதாவது நித்திய கர்மாக்கள் இதை செய்யறதுனால வந்து நமக்கு வந்து ஆஹ் புண்ணியம் வருமானா நோ. பட் செய்யாம இருந்தால் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிச்சயமா வந்து பாபம் வரும் அப்படின்ட்டு. அப்ப செய்யறதுனால பலன் கிடைக்காது அப்படின்னு இங்க வந்து சொல்லப்படுறது. தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனாலதான் வந்து கர்மத்துக்கு அதிகாரம் மட்டுமே உண்டு அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. இதுக்கு வந்து நிறைய ரெஃபரன்ஸ், அதாவது வந்து ஒரு அலர்ட் அலர்ட் மாதிரி சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேத மார்க்கத்துல இருக்கக்கூடியவங்க, அதாவது வந்து நாய் தோலில் வைக்கப்பட்ட பாயசம் போல பயனற்றது ஆயிடுறது அப்படின்னும் வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லப்படுறது. அதாவது எச்சரிக்கிறார் இந்த மாதிரிங்க. நெக்ஸ்ட் இறுதி சித்தாந்தம் வந்து என்ன சொல்லப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா, சந்திரலோகத்துல வந்து புண்ணிய பலன்கள் மட்டும் அனுபவிக்கப்படுறது, மீதமுள்ள இருக்கிற கர்மத்துக்கு ஜீவன் வந்து திரும்பி வரணும் அப்படின்னு ஸ்தாபிக்கப்படுறது. அதுக்கப்புறமா அவனுக்கு மறுபிறவி ஏற்படுறது. அதனால அவனுக்கு சம்சார சக்கரம் வந்து தொடர்றது அப்படின்னு வந்து இந்த களத்துல வந்து முடிவு பண்ணப்படுறது. அப்ப கர்ம பலன் முழுமையாக அழியறது இல்லை. பரமாத்மாவை அடைந்தாலே மட்டும்தான் அந்த பிறவி சக்கரத்துல இருந்து அவனுக்கு வந்து விடுதலை ஆறுது. இல்லைன்னா அது வரைக்கும் அவன் வந்து பிறவி சக்கரத்துல சுத்தி கொண்டே இருக்கணும் அப்படின்னு இந்த கிருத்தியாதி அதிகரணம் வந்து நிர்ணயம் பண்றது சுவாமி. இதுதான் இதனுடைய ஜிஸ்ட் ஆக்சுவலி. இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஓகே. அப்ப இல்லைன்னா நெக்ஸ்ட் களம்க்கு போயிடலாம். அத்தியாயம் 3, பாதம் 1, அதிகரணம் களம் 71. இது வந்து அனிஷ்டாதிகாரியதி கரணம், அதாவது அறத்தின் நீக்கியோர் களம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதனுடைய பூர்வ பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாகம், தானம் இந்த மாதிரியான நற்செயல்களை செய்வங்க வந்து புகை மார்க்கத்துல போறதாகவும், சந்திரலோகத்தை அடைந்து புண்ணிய பலனை அனுபவிக்கிறதாகவும், மீண்டும் உலகில் பிறக்கின்றனர் அப்படின்றது வரைக்கும் நம்ம நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அறநெறி தவறியவர்கள், அதாவது வந்து தீச்செயலை செய்வோருக்கு என்ன நிலையாறுது அப்படின்னு வந்து இந்த அதிகரணம் வந்து ஆராயப்படுறது. இதுல டவுட் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதி பொதுவா சொல்றது மரணம் அடையும் அனைவரும் சந்திரனை அடைகின்றனர் அப்படின்னு இங்க வந்து ஒரு ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் அது சொல்லப்படுறது. அதனால வந்து பாபிக்கள், அதாவது வந்து பாவம் செய்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை அடைகிறார்களா, அவங்களுக்கும் வந்து அதே மார்க்கமா அப்படின்ற கொஸ்டின் வந்து இங்க வருது. அதுக்கு பூர்வ பட்சம் என்ன சொல்லப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புண்ணியவானும் பாப்பியும் இவங்க 2 பேருமே ஒரே வழியில சந்திரனை அடைகிறார்கள் அப்படின்னு இங்க இருந்தாலும் கூட அது நோ அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல தோஷம் இருக்கு அப்படின்ட்டு. அப்ப புண்ணியம் செய்தவனும் ஒரே பலனை அடைகிறான், பாபத்தை செய்தவனும் ஒரே பலனை அடைஞ்சிடுறானே அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் வந்து பாவத்தை செய்யறதை தவிர்க்கவே மாட்டா அப்படின்னு வந்து இங்க டிஸ்கஷன் போறது. அப்ப வந்து ஒன்னும் படிக்காதவனுக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க், நல்லா படிச்சவனுக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னா வந்து அது சரி இருக்காது இல்லையா? அதனால யாரும் படிக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி, புண்ணியம் செய்தவனுக்கும் வந்து என்னமோ பயன் இல்லை, பாவம் செய்தவனும் வந்து அதே அதே பயன்தான் அப்படின்னா வந்து அது வந்து வேறுபாடா இருக்கு அப்படின்னு வந்து பலன்ல வேறுபாடு இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து ராமானுஜர் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா வந்து அறுதிட்டு சொல்றார். இதுல வந்து சூத்திரத்தோடைய டிஸ்கஷன் எப்படி போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிஷ்ட அதிகாரி அபி அபி அப்படி, அதாவது வந்து ஸ்ருதியில வந்து அனிஷ்ட அதிகாரிகள், அதாவது தீ செயல் செய்யறவா,
அவங்களுக்கு சந்திர சம்பந்தம் ஒன்று கூறப்பட்டது போல் தோன்றுகிறதே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து அவங்க வந்து யமலோகத்தில் தண்டனை அனுபவித்து பின்னர் மேலே கீழே செல்கின்றனர் என்னும் வாதமும் அங்க வந்து வைக்கப்படுறது. அதாவது சம்யமேன துவனுபு அப்படின்ற அந்த சூத்திரத்தினால வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது. அதுக்கு ஸ்மிருதி வந்து ஆதாரம் சொல்றது, ரௌரவம் முதலிய நரகங்கள் வந்து ஸ்மிருதியில கூறப்பட்டிருக்கிறதுனால பாப்பம் பண்ணவங்க வந்து அங்க போறா அப்படின்ட்டு. இதுவும் டீடைல்ஸா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வித்யா கர்மனோர் அப்படின்ட்டு, அதாவது ஒளி வழியில போறவங்க வந்து பிரம்ம உபாசகர்கள், புகை வழியில போறவங்க வந்து நற்செயல் செய்பவர்கள் அப்படின்னு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த அதிகரணத்துல. ந திரு திருதியே அப்படின்னு. அப்ப மூன்றாவது வகையில இருக்கக்கூடியவங்க, அதாவது வந்து பாப்பிகள், இவங்க வந்து ரெண்டு மார்க்கத்திலயும் சேர்றது இல்லை அப்படின்ட்டா. இதுல ராமானுஜருடைய சித்தாந்தம், இல்ல ராமானுஜர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பிகள் வந்து பாப்பம் செய்தவர்கள் வந்து தேவ மார்க்கம் இல்லை, பித்ரு மார்க்கமும் அவங்களுக்கு இல்லை, சந்திர கமனமும் இல்லை, அப்ப அவங்க யமலோகத்தை அடைகிறார்கள் அப்படின்னு வந்து சுவாமி ரொம்ப அழகா வந்து கன்க்ளூஷன் பண்றார். அப்ப இந்த யமலோக அனுபவம்ன்றது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, யமன் ஆணைப்படி அந்த பாபிகள் வந்து துன்பங்களை அனுபவிக்கிறார்கள், அவங்களுக்கு பரலோகம் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து திரும்பவும் வந்து பிறப்பு எப்படி வர்றது, அதாவது இந்த பாபிஸ்டுகள் தீச்செயல் செய்தவர்களுக்கு எப்படி வந்து பிறப்பு எப்படி திருப்பி வர்றது அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுறது. பஞ்சாக்னி வித்யை படி வந்து அவங்க சந்திரனை அடைந்தவர்கள் மட்டுமே 5 ஆகுதிகளில் பிறக்கிறா அப்படின்னு முன்னாடி ஸ்தாபித்திருந்தோம். அப்ப பாவிகளுக்கு எப்படி பிறப்பு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமா தீர்வு சொல்லப்படுறது, இந்த மாதிரி பாபிஸ்டுக்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பஞ்சம ஆகுதி வந்து நாட் மேண்டேட்ரி, அவங்களுக்கு வந்து அது அவசியம் இல்லை. ஆனா அவங்க எப்படியெல்லாம் பிறந்துடுறா அப்படின்னா, திரும்பி மீண்டும் பிறக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முலை, அதாவது உத்பீஜம், வியர்வை அப்படின்னா ஸ்வேதஜம், முட்டை அண்டஜம், அதுக்கப்புறம் கர்ப்பம், ஜராயுஜம் அப்படின்னு வந்து இந்த மாதிரியான சில வகைகள் மூலியமா வந்து அவ பிறந்துடுறா அப்படின்னு வந்து ஸ்தாபிக்கப்படுறது. அதுக்கு இதிகாச உதாரணங்கள் வந்து சொல்லப்படுறது இதே அதிகாரணத்துல. சீதை வந்து பார்த்தீங்கன்னா பூமியில இருந்து வந்தா, திரௌபதி அக்னியில இருந்து வந்தா, திருஷ்டத்யுமன் வந்து யாகத்துல இருந்து வந்தான் அப்படின்ட்டு வந்து இவங்கெல்லாம் வந்து ரெஃபரன்ஸா இதிகாசத்துல இருந்து. அப்ப இந்த பஞ்சமா ஆகுதி எல்லாருக்கும் பொருந்தாது அப்படின்னும் வந்து இந்த களத்துல வந்து அனலைஸ் பண்ணப்படுறது. அப்ப இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்ம உபாசகர்கள் வந்து ஒளி வழியா போய் முக்தி அடைறா. நற்செயல் செய்தவர்கள் வந்து புகை வழியா போய் சந்திரலோகத்துக்கு போயிட்டு திரும்பவும் பிறப்பு பஞ்சாக்னி வித்தை மூலியமா வரா. பாபிஷ்டர்கள் அவங்களுக்கு மார்க்கம்னு ஒண்ணு தனியா தேவையில்லை, அதனால அவங்க யமலோகத்துல துன்பம் அனுபவிச்சுட்டு முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இந்த முலை, வியர்வை, முட்டை அந்த மாதிரியான மூலமா வந்து அவங்க பிறந்துடுறா அப்படின்னு சொல்லப்படுறது. இதுதான் வந்து அந்த அதாவது அனிஷ்டாதிகாரிகளுக்கு வந்து சந்திர கமனம் அப்படின்றது கிடையாது. யமலோகத்துல வந்து அவங்க துன்பம் அனுபவித்து மீதமுள்ள கர்மத்தின் படி வந்து மரங்களாகவோ, செடிகளாகவோ, பூச்சிகளாகவோ, விஷ ஜந்துக்களாகவோ, இல்ல தாழ்ந்த பிறவிகள் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது அப்படின்றதுதான் இந்த அதிகரணத்துடைய நிர்ணயம் சுவாமி. அப்போ புண்ணியமும் பாப்பமும் ஒரே நிலையில அழிக்காது, சாஸ்திர மார்க்கம் பின்பற்றினாலே உயர்ந்த கதி கிடைக்கும் அப்படின்றது இங்க கன்க்ளூஷனா வந்து சொல்லப்படுது. அதை விட்டுட்டா, அதாவது சாஸ்திர மார்க்கத்தை ஒருத்தன் பின்பற்றலைன்னா அப்படின்னா அவனுக்கு தாழ்ந்த கதி கிடைச்சு அப்படின்றதுதான் இந்த அதிகரணத்துடைய அர்த்தம் சுவாமி. டோட்டலா ஒரு நிமிஷம் இதுல ஏதாவது கொஸ்டின்? சுவாமி சுவாமி ஒரு நிமிஷம். அடியன் தாசன் சுவாமி. 3 அதிகரணம் பார்த்தோமே, 3 அதிகரணத்துல சொல்லக்கூடிய ஜஸ்ட் என்னன்னாக்க 2 வகை மக்கள் முதல்ல பார்க்கிறோம். அதாவது ஒண்ணு உடம்பு வேற ஆத்மா வேறன்னு நினைக்கிறவா, இல்ல உடம்பு வேற ஆத்மா வேற இல்ல உடம்பு தான் ஆத்மா அப்படின்னு. இந்த உடம்பு தான் ஆத்மா நினைக்கிறவா என்ன பண்றான்னாக்க, எதெல்லாம் உடம்புக்கு சௌகரியம் தருமோ இந்த உடல் இருக்கிறச்சு எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்ப அது புண்ணிய பாபங்கள் எதை சேர்க்காம தனக்கு செல்ஃப் சென்டராகவே இருந்துட்டு இருக்கார். உடம்பு வேற ஆத்மா வேற நினைக்கிறவா, இந்த ஆத்மா திருப்பி பறக்கப்படாதுன்னு நினைக்கிற ஒரு குரூப்பு, இல்ல அடுத்த பிரிவு என்ன இருக்குன்னு நினைக்கிற குரூப்பு. ஆக மொத்தம் இந்த 4 பேர் பார்க்குறோம். ஒன்றும் செல்ஃப் சென்டர்டா உடம்பு திருப்பி பறக்க வேண்டாம், ஆத்மா பரமாத்மா அடைஞ்சோம்னு கேட்கலாம். இல்லை அடுத்த பிறவி நல்ல பிறவியா இருக்கணும் அதுக்காக முயற்சி பண்றவா. 3வது உடம்பு வேற ஆத்மா வேற இல்லைன்னு நினைக்கிறோம் பண்றாங்க. இந்த பிறகு நான் சௌக்கியமா, இந்த பிறகுல இந்த உலகத்தை வச்சு அந்த சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொருத்தன்
மற்ற பேரை தொந்தரவு பண்ணி அவளுடைய கஷ்டத்தினால தான் சந்தோஷப்படுறான். இவன் சேடிஸ்ட். இப்போ இந்த சேடிஸ்ட், செல்ஃப் சென்டர்டு, அடுத்த பிறகு என்ன நினைக்கிறேன் ஒருத்தன் மோட்சம் பண்ணது. இந்த 4 பேர்ல 4 பேர் இறந்தாங்கன்னாக்க என்ன, யாரெல்லாம் சேடிஸ்டோ பிரத்தியாரை வேணும் துதுரப்படுத்துறாங்களோ அவள்லாம் யமனுலகம் அடைஞ்சு அங்க நரக வேதனை அடைகிறாங்க. செல்ஃப் சென்டர் அடைக்கிறவங்க திருப்பி இந்த உலகத்திலேயே ஒரு தாழ்ந்த பிறவிகளா பிறக்கிறாங்க. அடுத்த பிறகு நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் தான் பண்ண புண்ணிய பாப பலனுக்கு ஏற்ப நல்ல பிறவி அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போயோ இல்லை இந்த உலகத்திலேயே நல்ல நிலைமையில வந்தோ பிறகு எவனொத்தம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு பகவானுடைய கிருபை தான் வேணும், பகவானுடைய திருடி தான் வேணும்னு போறது இல்லையா, அவன் தான் வேற வைகுண்டம் போறான், அவனுக்கு வினைகள்லாம் தீர்ந்து போகுது. இதான் இதனுடைய மொத்த ஜிஸ்ட். இதுல அந்த ஆத்மா ஆத்மா வேற உடம்பு வேற நினைக்கிறவா இல்லையா, அவ 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 அவன் தான் சந்திரனுக்கு போய் சந்திரன்ல இருந்து கீழே இந்த 5 ஆகுதியில இறங்கிறது. இந்த மத்திய பேர்லாம் கீழே சுழன்று இருக்காங்க. இதான் என்னுடைய ஜிஸ்ட். Yes, Swami. Thank you so much, Swami. டவுட் உண்டா? யாருக்காவது டவுட் இருக்கா? சரி, நீங்க மேல போலாம் பாலாஜி. சரிங்க சாமி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாயம் 3 பாதம் 1 அதிகரணம் களம் 72 தத் ஸ்வாபராவ்யா பத்தியதி கரணம், பண்பு மட்டும் அடைதல் களம் அப்படின்னு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு களம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வைராகிய பாதத்தில் தொடர்ந்து கண்டினியூ போறது டிஸ்கஷன். அதாவது சந்திரலோகத்திலிருந்து திரும்பும் அந்த ஜீவன் இடைநிலை, அதாவது நிலைகளை விளைவிக்கும் மிக முக்கியமான அதிகரணம் இது. இதுல வந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய அனுகிரகத்தால ஏதாவது சொல்லிட்டு இருக்க சுவாமி இருந்தா தவறா இருந்தா க்ஷமிக்கணும். இதுல பூர்வ பகுதி தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா முந்தைய அதிகரணங்கள்ல, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதிகரணங்கள்ல சுவாமி ஏற்கனவே ஜஸ்ட் சொல்லினார். அதேதான் இங்க வந்து திரும்ப அடியேன்னு சொல்றதா இருக்கு. முந்தைய அதிகரணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நற்செயல் செய்பவர்கள் சந்திரலோகம் அடைந்து புண்ணிய பலனை அனுபவிக்கிறார். பின்னர் வந்து அவங்க வந்து மீண்டும் இந்த உலகிற்கு வருகின்றனர் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டது ஏற்கனவே. அப்படி அந்த மாதிரி திரும்பும் பொழுது இந்த ஜீவன்களுடைய நிலை அதாவது இந்த ஜீவன் எந்த நிலைகளை அடைகிறது அப்படின்னு, நடுவுல அவனுக்கு சரீரம் உண்டா, அவன் பிறவற்றுடன் ஒன்றாகிறானா அப்படின்னு இந்த முக்கியமான இந்த 3 பாயிண்ட் வந்து இந்த அதிகரணத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுறது. அப்ப ஜீவன் எந்த நிலைகளை அடைகிறது, நடுவுல அவனுக்கு சரீரம் உண்டா, அவன் பிறவற்றவுடன் ஒன்றாகிறானா அப்படின்னு இந்த முக்கியமான 3 பாயிண்ட் இங்க வந்து ஆராயப்படுறதா. அப்ப இந்த ஜீவன் திரும்ப பயணம் பண்ணும் பொழுது சந்திரலோகத்திலிருந்து திரும்பும் ஜீவன் வந்து என்ன பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் திரவ ரூபம் அடைகிறது, அதுக்கப்புறமா அந்த வாட்டர் ஃபார்ம், அதுக்கப்புறமா ஆகாசம், அதுக்கப்புறமா வாயு, அதுக்கப்புறமா தூமம், அப்புறம் மேகம், அப்புறம் மழை. இப்படி வந்து பூமிக்கு வந்து அந்த ஜீவன் வந்து வர்றதா. இந்த மாதிரி வரும்போது அதுல எழக்கூடிய ஐயம் என்ன சொல்லப்படுறதுன்னா, ஆகாசமாயும் வாயுவாயும் ஆகிறான் அப்படின்னு ஸ்ருதி வந்து கிளியரா ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த மாதிரி கூறும்பொழுது ஜீவன் உண்மையிலேயே ஆகாசமாவே ஆயிடுறானா, வாயு போன்ற சரீரங்களை அடைகிறானா அப்படின்னு ஐயம் கொஸ்டின் வந்து எழறது. அதுக்கு பூர்வ பட்சம் என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் வந்து நடுவுல ஆகாசாதி சரீரங்களை அடைகிறது அப்படின்னு சொல்றது. அதுக்கு ராமானுஜருடைய சித்தாந்தம் என்ன சொல்றதுன்னா, இது பொருந்தாது அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது ஜீவனுக்கு வந்து அங்க சம்பந்தம் மட்டும்தான் ஆறுதே தவிர, ஜஸ்ட் சம்பந்தம் மட்டும் ஆறுதே தவிர சரீரம் இல்லை. அதனால அவங்களே ஆகாச சரீரத்தை எடுத்துக்கிறா, இல்லைன்னா வந்து வாயு சரீரத்தை எடுத்துக்கிறான்றதுன்னு இல்லை, அவளோட சம்பந்தம் மட்டும். எப்படி வந்து நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் அதிகரணத்துல பார்த்தோம், மலரோட மனமும் சேர்றது அப்படின்னுட்டு, அந்த மாதிரி இன்னும் அதுக்கு இன்னும் ரெஃபரன்ஸ் எல்லாம் இப்ப வரப்போறது. அப்ப வந்து இதுக்கு இந்த முக்கியமான இந்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக துக்கத்தை வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் ஆரம்பத்துல சந்திரலோகத்துல வந்து அவ இருந்தா. அப்புறம் இறுதியில வந்து அவங்களுக்கு வந்து பிறப்புன்னு ஒண்ணு இருக்கு, நடுவுல ஒண்ணும் இல்லை. அதனால நடுவுல வந்து சரீரம்ன்றது இல்லை அப்படின்னு வந்து இங்க முக்கியமா வந்து சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாம இதனுடைய அனாலஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருவுல பிரவேசிக்கும் பொழுது அவன் உடலாக மாறுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுறது. அது போல ஆகாசாதிகள் இல்ல வாயு அது மாதிரி சம்பந்தம் மட்டுமே இருக்கிறதே தவிர அது மாதிரி உடலை எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றது வந்து இங்க வந்து ரொம்ப முக்கியமான அனாலஜியா சொல்லப்படுறது. அப்ப திருப்பி இன்னொரு ஐயம் வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த மற்றொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த ஜீவன் திரும்புறது இல்லையா? சந்திரலோகத்துல இருந்து திரும்பும்போது பயிர், தானியம், ஆண், பெண் இதோட வந்து அது வந்து அடையிறது. அப்ப அவ்வுயிர்களாகவே அது ஆயிடுறதா? அதாவது பயிராவே ஆயிடுறதா? தானியமாவே ஆயிடுறதா? ஆணா ஆயிடுறதா? இந்த மாதிரி வந்து இல்லைன்னா பண்புகளை மட்டும் அடையிறதா? அப்படின்றதுதான் இங்க முக்கியமான டிஸ்கஷனே ஆக்சுவலி. அப்ப வந்து இதோடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வுயிர்களாக அது மாறுறது இல்ல. ஆனா அதனுடைய பண்புகளை மட்டும் அது அடையிறது அப்படின்றது வந்து இங்க முக்கியமா சொல்லப்படுது. அப்ப வந்து தானியம், உணவு, கருவில் பிரவேசம் இதுதான் 3 முக்கியமா நடக்கிறது. அப்ப வந்து ஜீவன்கள்ல வந்து அது எடுத்து செல்லும் மார்க்கம், அதாவது வெஹிக்கல் மாதிரி வந்து அது வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படுறது அப்படின்ட்டு. அப்ப அவெல்லாம் ஜீவனாவே மாறுறது இல்லை. ஜஸ்ட் லைக் ஏ வெஹிக்கல் மாதிரி அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. அப்ப ஒவ்வொரு உயிருக்கும் வந்து தனி கர்மா இருக்கிறதுனாலையும், ஏற்கனவே தானியமா செடியா இருக்கக்கூடியது வேற கர்மாவால அது அப்படி இருக்கு. அதனால இந்த இப்ப வர ஜீவன், அதாவது மழையில இருந்து வர ஜீவன் வந்து அந்த தானியமாவோ செடியாவோ ஆறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோட ஒன்றாக முடியாது அப்படின்னு வெறும் சம்பந்தம் மட்டும் அதுக்கு இருக்கு அப்படின்ட்டா. அதுதான் முக்கியமா இங்க சொல்லப்படுறது. அப்ப ஜீவன் வந்து எங்க சென்றாலும் அதனுடைய தன் சொரூபத்தை இழக்காமல் மற்றொரு பண்புகளை மட்டும் அது பெறுறதே தவிர அந்த ஜீவனாவே ஆயிடுறதுன்னு வந்து அர்த்தம் ஆகாது அப்படின்ட்டா. அப்ப நிலை வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம், வாயு, ஆகாசம், வாயு, தானியம், உடல், முழு மாற்ற இதெல்லாம் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சம்பந்தம் மட்டும் மாறுது. பண்பு மட்டும் அதுக்கு வந்து சேர்றதே தவிர அது வந்து முழு மாற்றம் அந்த உடலாவே அது மாறிடுறதுன்னு இல்லை அப்படின்னு வந்து இங்க அறுதிட்டு சொல்லப்படுறது. ஃபைனலா இதனுடைய சித்தாந்தம் என்னன்னா சுவாமி, சந்திரலோகத்திலிருந்து திரும்பும் ஒரு ஜீவன் இடைநிலைகள்ல சரீரம் எடுக்காது, சம்பந்தம் மட்டுமே பெறுறது. அதாவது அந்த பொருட்களுடைய பண்பு மட்டுமே அது அடைகிறது. இறுதியில் அது வந்து மனித உடலை அடையாது அப்படின்னு தான் வந்து இந்த அதிகரணத்துல வந்து ஸ்தாபிக்கப்படுறது. சோ இந்த சம்சார சக்கரத்துல சுழல்வதால் அவன் வந்து பல நிலைகளை தாண்டினாலும் தன் இயல்பை இழக்காமல் கர்மவசத்தால் உடலை அடைகிறான் அப்படின்னு தான் இந்த அதிகரணம் வந்து நிர்ணயம் பண்றது சுவாமி. அதுதான் இந்த இந்த அதிகரணத்தினுடைய ஜஸ்ட். பாலாஜி ஒரு நிமிஷம். இதுல ஏதாவது இதுல வந்து சுவாமி. ஆகாசத்துக்கு டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. சந்திரன்ல இருந்து தான் வருது. இந்த ஆத்மா ஆகாசத்தை அடையுதுன்னு சொல்ல, சந்திரன்ல இருந்து தான் வருது ஒன்றும். இன்னொன்னு என்னன்னாக்க, ஓகே எந்த இதுல இருக்கோ அந்த ஆத்மாவானது எதுல ஒட்டிட்டு இருக்கோ அது எதுல இருக்கோ அது அந்த பொருளா இருந்தானா இல்லை. நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னாக்க, எப்போ ஒரு பெண்ணினுடைய உடலை இந்த அது கருவாக மாறுறதோ அப்போ இந்த பெண்ணு வேற, அதுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வேறையா தான் போறது. அதுதான் சொல்றோம், எஸ். அந்த பொருள் இருக்க எதுல அது ஒட்டிட்டு இருக்கோ அது வந்து தட் இஸ் கேரியிங். சொல்றதே ஷீ இஸ் கேரியிங் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஆமா. ஒரு பெண்ணோட உடல் இது வரைச்சு அந்த பெண்ணு வேறையா இருக்கா, அந்த குழந்தை வேறையா தான் இருக்கு. அந்த பெண்ணை அவ ஆறுதல், அந்த ஆத்மா ஆறுதல் இல்லை. அதனால எந்த பொருள் அது இருக்கோ அதுல ஒட்டிட்டு தான் இருக்கு. அது ஒரு பார்ட் போர்ஷன் அது இருக்கு, அதனுடைய செல்லா தான் இருக்கே தவிர்த்து அது அதுவாக ஆடுறதில்லை. அதான் அதோட அர்த்தம். இதுல ஆகாஷ் ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லை. ஓகே சுவாமி. அதாவது ஆகாயம் அப்புறமா வந்து அது அப்படியே கலந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் படியா ஆகாசாத் வருதுன்னு வாயு, நீங்க சொன்னது என்னன்னாக்க சிருஷ்டி கிரமத்துல ஆகாசம், ஆகாசத்து வாயு, வாயுல இருந்து வாயு. ஒளி, தீ, தீயில இருந்து நீர், நீர்ல இருந்து நிலம். அது வந்து அது அதுக்கு அது அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதை வந்து கரெக்ட் புரியுது பண்ணிக்கணும். சுவாமி. ஓகே சுவாமி. அடியன் வந்து அது அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா ஆயிடுச்சுன்னா, ஆகாயத்துல இருந்து தான் மதங்கங்கள் இருக்கு. மதங்கங்கள்ல இருந்து அதுக்கப்புறமா வந்து அது வந்து மழை ஜலமா வர்றதுனால அந்த ஆகாயத்தை வந்து அப்படி கனெக்ட் பண்ணிட்டேன் சுவாமி. மேகம்தான், ஆகாசம் இல்லை. மேக ஆகாசம் இல்ல மேகம் தான். ஓகே, தேங்க்யூ சுவாமி. ரைட். நெக்ஸ்ட் அதிகரணம் போலாம். தேங்க்யூ சுவாமி. நெக்ஸ்ட் அதிகரணம் நாதிசிராதிகரணம் அப்படி. இது வந்து காலம் தாழ்த்தும் காலம் தாழ்த்தாமை களம். அதாவது வந்து திரும்பவும் வந்து ஜீவன் வந்து இடைநிலை காலத்துல என்னவா இருக்கு அப்படின்றத பத்தின டிஸ்கஷன் தான் இந்த வைராகிய பாதத்துல தொடர்ந்து வரப்போறது. அப்ப சந்திரலோகத்திலிருந்து திரும்பும் ஜீவன் வந்து இடைநிலை காலத்தை ஆராயும் மிக முக்கியமான அதிகரணமா இது வந்து சொல்லப்படுறது. இது வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி என்ன சொல்றான் அப்படின்னா, முன்னாடிய அதிகரணங்கள்ல ஜீவன் வந்து சந்திரலோகத்திலிருந்து புண்ணிய பலனை அனுபவித்து அதுக்கப்புறமா வந்து மேகம், மழை, தானியம் அப்படின்னு படிகளா வந்து அது மீண்டும் உலகத்துக்கு திரும்பி வர்றது. ஆனா இந்த இக்காலத்துல வந்து எழக்கூடிய ஒரு சம்சயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலைகள் ஜீவனுக்கு நீண்ட காலமா தங்குகிறதா?
இல்ல சின்னதா சிறிது காலமா வந்து இருக்கா அப்படின்றது தான் இந்த அதிகரணத்துடைய டிஸ்கஷன் ஆக்சுவலி. அப்ப அதுல வந்து ஒரு டவுட் வருது. இப்ப ஆகாசம் இல்ல வாயு இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் வந்து ஜீவன் வந்து நீண்ட காலமா தங்குறதா? இல்லைன்னா விரைவா கடந்து செல்லுகிறதா? அப்படின்றது சந்தேகமா கேட்கப்படுறது. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த நியமமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. அதே மாதிரி கர்ப்பத்துல இருக்கும் போலே அப்படின்னும் சொல்லப்படுறது. சிலர் நீண்ட காலம்னு சிலர் குறுகிய காலம் அப்படின்னும் வந்து சொல்லப்படுறது. அதே போலதான் சுவாமி கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன மாதிரி ஆசாதி நிலையிலும் கூட 2 விதமா சொல்லப்படுறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் இந்த ஜீவன் வந்து நீண்ட காலமும் தங்குறது இல்ல, விரைவாகவும் வந்து கிடைக்கிறான் அப்படின்னு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரீசன். அப்படி என்ன ரீசன் சொல்லப்படுறதுன்னா, தானியத்துல வந்து நீண்ட காலமா தங்குறது, அதன் பின்னர் வந்து அது வெளிவருது. இதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தானியத்துல நீண்ட காலமும் மதங்கள்ல வந்து குறுகிய காலமும் அப்படின்னு வந்து நிர்ணயிக்கப்படலாம். இதுல லாஜிக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியம் போன்ற நிலையில இருக்கும்பொழுது வந்து அது வெளியே வர்றதுக்கு வந்து ஏதோ ஒரு காரணம் தேவைப்படுறது. அதுக்கப்புறமா அது மனிதனை வந்து உண்ண வேண்டும். பிறகு மனிதன் மட்டும் அடுத்த நிலைக்கு வந்து போறது அப்படின்னு இருக்கு இல்லையா? அது வந்து இட்ஸ் லைக் நம்ம சாப்பிடுற சாப்பாடே வந்து பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் இந்த ப்ராபபிலிட்டி எடுக்கும்பொழுது அது வந்து சாப்பிடுறது எல்லாமே ரேட்டஸா போறதுன்னு சொல்றதுக்கு ஆகாது இல்ல. ஸோ இட் இட் நோ டிவைட் இன்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட் அப்படின்னு வந்து தெரியுது. அப்போ காலதாமதம் உண்டாருதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஜீவனுக்கு வந்து ஒரு ஒரு பிறவி கிடைக்கும் பொழுது ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப லெஸ். அதனால வந்து அதுக்கு காலதாமதமும் மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிலதெல்லாம் டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ட சாப்பாடு வந்து ரேட்டஸாவே கூட வந்து டைரக்டாவே போயிடுறதும் உண்டு. ஸோ இந்த மாதிரி வந்து காலதாமதமும் ஆகும். சில நேரத்துல சட்டனும் ஆயிடுறது அப்படின்றது வந்து இங்க வந்து நிரூபிக்கப்படுறது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தானியம் தான் வந்து முக்கியமா சொல்லப்படுறது. அப்போ நதியில வந்து அடிக்கப்படலாம். ஏன்னா தானியம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெல் குத்தும் போது அங்கேயும் சிதறி போயிடுறது. நதியிலயும் அடிக்கப்படலாம். அப்போ மீனும் சாப்பிட்டுடுறது. கடலுக்கும் போலாம். திருப்பி மீண்டும் மழையாகவும் வரலாம். இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம் ஆகலாம் அப்படின்ட்டு இங்க வந்து விவாதிக்கப்படுறது. அப்ப ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா பொருட்களுடன் சம்பந்தம் கொள்ளும்போது அது வந்து பாத்தீங்கன்னா அதை தாங்கும் நிலையாய் இருக்கிறது அப்படின்னு வந்து இங்க சொல்லப்படுறது. சிலர்லாம் விரைவா ஆயிடுறது, சிலதெல்லாம் வந்து மந்தமா ஆறுது அப்படின்னு வந்து அதனுடைய கர்மவசப்பட்ட பயணத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. இதுல வந்து முழு பயணத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய நிலை. அது சப்போஸ் வந்து மேகமா இருக்குன்னா குறுகியமா இருக்கு, மழையா இருக்கா குறுகிய காலகட்டமா இருக்கு, தானியமா இருந்ததுன்னா அது நீண்ட காலத்துக்கு வந்து அதனுடைய பயணம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. இறுதி சித்தாந்தம் வந்து இதுல என்னன்னா சந்திரலோகத்துல இருந்து திரும்பும் ஜீவன் ஆஹ் ம- மேகத்துல இருந்து மழை அங்கெல்லாம் வந்து வேகமா வந்து செல்லி சென்றது. ஆனா தானியம் போன்ற இடங்கள்ல வந்து நீண்ட காலத்துல இருக்கு அப்படின்னு வந்து இங்க நிறைவு பண்ணப்படுறது சுவாமி. சோ ஆக மொத்தம் வந்து கர்மவசத்தினால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிறப்பு மரணம் சக்கரம் வந்து சுழல்றது. சில நிலைகள்ல விரைவா கடக்கப்படுறது. சில நிலைகள்ல வந்து அது நீண்ட காலம் பிடிக்கும் அப்படின்றது சாஸ்திர நிர்ணயம் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் அதிகாரம் போலாமா சுவாமி? இதுல ஏதாவது ஆட் பண்ணணுமா சுவாமி? தேவரி ஏதாவது ஆட் பண்ண விரும்புறேன். இது மேல போகலாம். ஓகே. இப்போ லாஸ்ட் இந்த அத்தியாயத்துல வந்து கடைசி களம் ஆஹ் அந்நிய திஷ்டத்தாதி கரணம், அதாவது வேறு ஆத்மா ஆளுமை களம் அப்படின்னு வந்து இங்க பாக்குறோம். இதுல வந்து திரும்பி வரும் ஜீவன் வந்து உண்மை நிலையை ஆராயிருது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜீவன் சந்திரலோகத்துல இருந்து திரும்புறது இல்லையா? அப்ப தானியம் முதலியவற்றில சம்பந்தம் பெறுறது அப்படின்னு நம்ம போன களத்துல வந்து நிரூபிக்கப்பட்டது. அப்ப அந்த தானியத்தில் ஆத்மாவாகவே ஆறுதா, இல்லைன்னா அதுக்கு சம்பந்தம் மட்டும் கிடைக்கிறதா அப்படின்றது தான் இந்த அதிகரணத்தோடைய ஜிஸ்ட் ஆக்சுவலி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல ஐயம் என்ன ஏற்படுறதுன்னா, தானியத்துல நீண்ட காலம் தங்குகிறது அப்படின்னு போன அதிகரணத்துல பார்த்தோம். அப்ப அந்த தானியத்தின் ஆத்மாவாகவே அது மாறிடுறதா அப்படின்னு டவுட் வந்து வர்றது, சந்தேகம் வந்து ஏற்படுறது. அதுக்கு பூர்வ பட்சம் என்ன சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாகங்கள்ல வந்து பசுவதை முதலியான ஹிம்சை செய்கின்றனர். அதனால அவங்களுக்கு பாபம் ஆறுது. அதன் பலனாக ஜீவன் வந்து தானியம் போன்ற ஸ்தாவர ஜென்மம் அடையிறது அப்படின்னு வந்து பூர்வ பட்சிகள் வந்து அந்த பாயிண்ட எடுத்து வைக்கிறாங்க. அப்ப அது ரொம்ப வலிமையா அவங்க எடுத்து வைக்கும்பொழுது வந்து அஹிம்சை செய்யாதே அப்படின்றது பொது விதி வேதத்துல. ஆனா யாகத்துல இம்சை செய்து இருப்பதால வந்து பாப்பம் சேரும். அதனால அவங்களுக்கு தானிய ஜென்மம் பொருந்தும். அப்படின்னு வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா அதுக்கு வந்து ஆக்ஷேபணமும் உண்டு.
அதுக்கு வந்து நம்ம சித்தாந்த சூத்திரத்துல இருந்து சுவாமி ஏற்கனவே நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதுல வந்து அந்யா திஷ்டதே அப்படின்னு வந்து சித்தாந்த சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, தானியம் வந்து ஏற்கனவே ஒரு ஆத்மாவால ஆளப்படுறது. அதுல இறங்கும் ஜீவன் வந்து ஒட்டி கொள்றதே தவிர அதுவே இன்னொரு ஆத்மாவா அப்படியே ஆயிடுறது இல்லை அப்படின்றதுதான் வந்து அங்க முக்கியமா வந்து அந்த அந்யாதிஷ்டிதே அப்படின்ற அந்த சூத்திரத்தால வந்து நிரூபிக்கிறார். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அசுத்தம் இதி சேத் அப்படின்னு ஒண்ணு. அப்ப இந்த யாகத்துல ஃபர்ஸ்ட் பூர்வபக்ஷம் சொல்லும்பொழுது யாகத்துல வந்து இம்சை பண்ணும்போது பாப்பம் வரும் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்றது. ஏன்னா வேதத்துல சொல்லப்படுறது அந்த ஜீவனுக்கு வந்து அடுத்த ஹையர் பொசிஷன் எலிவேட்டடான ஒரு ஸ்வர்க்கமோ இல்ல அடுத்த பிறவியோ வந்து அதுக்கு வந்து நல்ல பிறவியா அதுக்கு கிடைக்கிறது அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அது பாபம் வராது. அப்படி அது வந்து பாபம் ஆகாது அப்படின்னு வந்து நிரூபிக்கப்படுறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ரேதசி யோகே அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. அதுல வந்து சுவாமி தானியத்திலிருந்து ஆணின் உடலில் அது வந்து ரேதஸா மாறுறது அப்படின்னு அங்க ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது தானியமாவே ஆகாது, ஒட்டிண்டு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். யோனே சரீரம் அப்படின்னு. அதே மாதிரி பெண்ணின் கருவை அடைந்த பிறகு அது வந்து உண்மையான ஒரு உடல் வந்து அதுக்கு கிடைக்கிறது. அது வரைக்கும் அது வந்து ஜஸ்ட் டிராவல், ஒரு வெஹிக்கல் எப்படி வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காலோ அந்த மாதிரி வந்து தொடர்பு மட்டும்தான் இருக்கே தவிர அது தானியமாகவோ இல்ல வேற என்ன ஆணாகவோ இல்ல அந்த மாதிரி மாறுறது இல்லை அப்படின்றதுதான் வந்து முக்கியமான தாத்பரியம். ராமானுஜர் அதை வந்து ரொம்ப அழகா விளக்கி சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் வந்து தானியத்தின் ஆத்மாவாக மாறுவதில்லை, அது வேறு ஆத்மா அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்றார். அது வேறு ஆத்மாவுடைய தானியத்தில் சம்பந்தம் மட்டும் அதுக்கு கிடைக்கிறது அப்படின்றதுதான் வந்து முக்கியமா எடுத்து சொல்றார். அப்ப முக்கிய தத்துவ காரணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ம வேறுபாடு இருக்கிறதுனால, அதாவது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனி கர்மா இருக்கிறதுனால தானியத்தோட ஆத்மா வேற, அதுல இறங்கும் ஜீவன் அதனுடைய கர்மா வேற. அதனால அது ரெண்டும் ஒன்றாக முடியாது அப்படின்னு வந்து ராமானுஜர் அது ரொம்ப அழகா எடுத்து விளக்கியிருக்கார். அடுத்து யாக இம்சையை பத்தி அதுல விளக்கம் கேட்டிருக்கிறதுனால சாஸ்திர பொதுவாக என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இம்சை செய்யக்கூடாதுன்னு தடை செய்யறது. ஆனா யாகத்துல வந்து பாத்தீங்கன்னா அது அபவாதம், எக்ஸப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. அதனால எக்ஸப்ஷன் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு பாப்பம் இல்லை. அது எப்படின்னா, இப்ப மருத்துவர் வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி, அது வந்து தற்காலமா, அதாவது தற்காலிகமா அதுக்கு வந்து தூக்கம் கொடுத்த பிறகு அந்த அந்த ஒரு ஜீவன் ஆபரேஷன் பண்ணிக்கிற ஜீவனுக்கு வந்து நன்மை ஏற்படுறது. அதனால மருத்துவருக்கு பாப்பம் வந்ததுன்னு சொல்றதுக்கு ஆகாது இல்லையா? அதுதான் வந்து இங்க அது வந்து இம்சைன்னு சொல்றதுக்கு ஆகாது. அதுதான் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால யாகத்துல பலி கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வந்து இம்சைன்னு சொல்றதுக்கு ஆகாது அப்படின்னு வந்து ரொம்ப கிளியரா ஸ்தாபித்திருக்கார். அதுக்கு மீமாம்சகருடைய நிலை கூட கிளாரிபிகேஷன் சுவாமி எடுத்துட்டு இருக்கார். என்னன்னா, பசு வதை அது வந்து உயிருக்கு உயர்ந்த கதி தர்றதை தவிர அதனால அதுக்கு வந்து பாப்பம்னு ஆகாது அப்படின்னு சொல்லப்படுறது. அது வந்து ஒரு தூய செயலாவே கருதப்படணும் அப்படின்ட்டு. அப்ப நடைமுறையில இது விளக்கம் எப்படி அப்படின்னா, இப்ப ஒரு நெல்லை அறுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அது அறுக்கும் பொழுது வந்து அது சமைக்கும் பொழுது அந்த 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 தானியத்துல ஆத்மா வெளியேறுகிறது அப்படின்னு தான் எடுத்து வச்சிருந்தோம். அப்படி அவ்வளவு அளவுக்கு புரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு. மீதம் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா இறங்கும் ஜீவன் சம்பந்தம் மட்டுமே அப்படின்றதுதான் இந்த மொத்த அதிகரணத்துடைய முக்கியமான கண்டென்ட் ஆக்சுவலி. அப்ப முக்கிய பயண நிலை வந்து இங்க என்ன சொல்லப்படுறதுன்னா, அந்த தானியம் உணவாறுது, அதுக்கப்புறமா ஒரு புருஷன் அதை உட்கொள்றான், அதுக்கப்புறம் அது ரேத்தஸா மாறுறது, அப்புறம் கர்ப்பத்துல பிரவேசிக்கிறது. அப்பதான் அதுக்கு உண்மையான பிறப்பு. அப்ப அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல எல்லாமே அதுக்கு ஜஸ்ட் தொடர்பு மட்டும்தானே தவிர அது ஆத்மாவா ஆறுது இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. ஆழ்ந்த தத்துவ விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உடல் வந்து பல ஆத்மாக்களாக இருக்கலாம். ஆனாலும் அதுல ஒரு ஆத்மா ஆளுமை செலுத்துற ஆத்மாவா இருக்கும். இப்ப நம்ம உடம்புலயே எடுத்துட்டேன்னா எத்தனையோ கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு ஆத்மா, அதுக்குள்ள ஒரு பரமாத்மா இருக்கு. பட் டாமினன்ட் ஆத்மா அதுதான் வந்து கர்மா வந்து தொலைச்சுக்கிறது, இல்ல கர்மாவை சேர்த்துடுறது அந்த மாதிரி அப்படின்னு வந்து இங்க மத்த இருக்கக்கூடியதெல்லாம் சம்பந்தம் மட்டுமே அப்படின்னு வந்து இங்க ரொம்ப கிளியரா வந்து இந்த அதிகரணத்துல வந்து சொல்லப்படுறது. அப்ப மனித பிறவி வந்து ரொம்ப அரிதுன்னு ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா பல நிலைகளை கடந்து சுவாமி வந்து எங்களுக்கு வேற கிளாஸஸ் தான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கார். ஒரு மனிதனா பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டேஜை கடந்து, ஏன்னா ஒரு மழை 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 மூலியமா ஒரு ஆத்மா வரைச்சு அது வந்து நல்ல
பயிர் விளைவிக்கிற இடத்துல வந்து அது வந்து அந்த மழை துளி வந்து விழணும். அது வந்து கடல்லையோ இல்லைன்னா வந்து சாக்கடையிலயோ இல்ல வேற எங்கேயோ வந்து பயிர் விளைவிக்காத நிலத்துல, தரிசு நிலத்துல அப்படிலாம் விழுந்துட்டுன்னா அதுக்கு வந்து நோ ஆப்ஷன். அப்படி அதுக்கப்புறமா அது அக்கஸ்மாத் வந்து அது வந்து ஒரு தானியம் விளைவிக்கிற இடத்துல வந்து அது விழுந்து, அது தானியமா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆடோ மாடோ இல்ல வேற ஏதோ ஒரு நோ பேரிடரோ எதனாலயோ ஒரு அந்த தானியம் அழிஞ்சிடுறது பாருங்க. அப்பவும் அவனுக்கு மனித பிறவி வந்து ரொம்ப ரொம்ப ப்ராபபிலிட்டி கம்மி. அதுக்கப்புறமா இன்கேஸ் வந்து அது வந்து அறுவடை பண்ணும்பொழுது கூட நிறைய தானியங்கள் வந்து நிலத்துல சிதறிடுறது, இல்லைன்னா வந்து நசுக்கப்படுறது வண்டிகளால, இல்ல என்னென்னமோ ஆயிடுறது பாருங்க. சோ அப்ப அப்பவும் வந்து அதனுடைய ப்ராபபிலிட்டி வந்து அதுக்கு போயிடுறது. அதையும் தாண்டி வந்து ஒரு ஜீவன் வந்து ஒரு யவ்வன பருவத்துல இருக்கிறவங்க சாப்பிடணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வயசான இருக்கிறவங்களோ இல்லைன்னா வந்து வேற என்னென்னமோ குழந்தை பால்யமா இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து திருப்பி வந்து அந்த தானியம் சாப்பிட்டது வேஸ்ட் ஆயிடுது. அப்ப யவ்வன பருவத்துல இருக்கிறவங்க அந்த யவன பருவத்துல இருக்கிறவங்க சாப்பிட்டாலும் கூட அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பிட்ட தானியம் வந்து பலவா பிரிக்கப்படுறது. லைக் மஜ்ஜை, அதுக்கப்புறமா ரத்தம், சதைக்கு போறது, இந்த மாதிரி எல்லாம் போயிடுறது பாருங்க. ஜலமலம் மல ஜலமாக்கு போயிடுறது. ஆனா அது ரேத்தஸா மாறுறதும் ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கப்புறமா அதுல கோடிக்கணக்கான ஆத்மாக்கள், அதுல ஏதோ 1 2க்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியே கிடைக்கிறது. அப்போ இந்த இந்த மாதிரி எத்தனையோ ஸ்டேஜஸ கடந்து இப்போ அடியவங்களுக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி ஒரு மனித பிறவி கிடைச்சிருக்கு. அது வந்து நம்ம வந்து வீணாக்காமல் பரமபதத்தை மட்டுமே அடையிறத நோக்கா வச்சுட்டு இருக்கணும் அப்படின்றதுதான் ஆச்சாரியர்களுடைய விருப்பம். அதுதான் வந்து இந்த அஹ், அதிகரணத்துல ரொம்ப கிளியரா வந்து சொல்லப்படுறது. அப்ப வந்து இறுதியா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, தானியத்துல இறங்கி இத்தனை ப்ராபபிலிட்டி கிடைச்சு அதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஒரு உடலை கிடைச்சு அதுக்கப்புறமா வந்து அது வந்து பகவானுடைய நிலையை அதாவது அர்த்த பஞ்சக ஞானமும் அதுக்கப்புறம் வந்து நவவித சம்பந்தமும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒருத்தன் பரமாத்மாவை உபாசிச்சு அதுக்கப்புறமா அவன் வந்து அர்ச்சராதிகதியில போனா அப்போ இந்த மனித வாழ்க்கை வந்து சக்சஸ் அப்படின்னு தெரியறது. இதுதான் இந்த அதிகரணத்துடைய ஜஸ்ட் சுவாமி. இப்ப இந்த மொத்த அதிகரணத்தை இதுல எதுனா கேள்வி இருந்ததுன்னா கேளுங்கோ. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 6 அதிகரணத்தையும் வந்து ஒரு ஷார்ட்டா வந்து சொல்றேன் சுவாமி. சுவாமி ஒரு இதுல ஏதாவது சின்ன இது கிளாரிபிகேஷன். Yeah, நான் please, பேசுறது சுவாமி. கேக்குதா? கேக்குறது சுவாமி. கேளுங்க. இப்போ இந்த இப்போ இதுல இவர் இந்த சம்பந்தம் சொல்ற அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, ஒரு ஒரு ஜீவாத்மா இருக்கு, ஒரு ஜீவாத்மா இருக்கு. அந்த ஜீவாத்மாவோட ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிறப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா ஒண்ணு இருக்கு. அது எப்படி தானியத்தை ஒட்டிட்டு இருக்குதோ அது போல நம்ம உடல்லையும் இப்ப உதாரணத்துக்கு நம்ம உடம்புலயும் அது வந்து ஒட்டிட்டு இருக்கலாம். அது வந்து ஒரு ஒரு பெண்ணையோ இல்ல தகுதியான இடத்தை அடைஞ்சுதான் அது வளர முடியும், அந்த ஆத்மா உடலை வளர்த்துக்க முடியும். இது தவிர நம்ம உடல்லயே இன்னும் சில ஜீவாத்மாக்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சுவாமி சொன்ன மாதிரி நிறைய பாக்டீரியா, செல்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தனித்தனி ஜீவன்கள், அது தனித்தனி ஜீவாத்மாவா போயிடுது. ஆனா உடல்ல வந்து நிறைய செல் இருக்கு. ஒவ்வொரு செல்லுலயும் ஒரு ஜீவாத்மா, ஒரு பரமாத்மான்ற ஒரு கட்டமைப்பை நம்ம பாக்குறோம். எனக்கு சந்தேகம் என்னன்னா, இந்த பரமாத்மா வந்து ஒருத்தன் தான், அவன் எல்லா செல்லுலயும் ஒரு பகுதி பகுதியா இருக்கிறான். இப்போ இந்த ஒரே ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய என் உடம்புல இருக்கக்கூடிய பல செல்லுல இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஒரே ஜீவாத்மா தான் இல்லையா? ஒரே ஜீவாத்மா தான் பகுதி பகுதியா இருக்குதா, இல்ல அதுவும் தனித்தனி ஜீவாத்மா தானா? எண்ணிருந்த ஜீவாத்மான்றது மெயின் ஜீவாத்மா தான், எண்ணிருந்த ஜீவாத்மாக்கள். ஆனா ஒரு செல்லுக்குள்ளே, ஒரு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பல செல்லுல இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை எப்படி புரிஞ்சுக்கிறது? தானியத்துல வந்து ஒண்ணு ஒட்டிட்டு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு செல்லுலையும் ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கு. அது அதனுடைய வினை அனுபவிக்க வந்திருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லுமே இந்த ஏதோ சொன்னா 7 days 13 days அதுல எல்லாமே ரினியூ ஆகுதுங்கிறாங்க. ஆக மொத்தம் அதனுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா 13 days ரைட்டு முடிஞ்சு போச்சுன்னா அது அப்புறம் போய் திருப்பி இந்த சைக்கிளில் வந்துட்டு இருக்கணும். ஆனால் எல்லாத்தையும் ஒரு டாமினண்ட்டாக ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா, எந்த ஆத்மாவுக்கு அந்த வினை அனுபவிக்கணும் இருக்கோ அதுதான் டாமினண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. அதுதான் விடாம அந்த மூச்சு பிராணனோட சேர்ந்துட்டு இருக்கு. மற்றதெல்லாம் நேரம் பிராணனோட சேர்றதில்லை. எந்த ஆத்மா இதை வினை அனுபவிக்கணுமோ அது ஒண்ணுதான் பிராண மூச்சு காற்ற சேர்ந்துருக்கு. பிராணிகள் இந்த பதம் இல்லையா, உலகம் பூரா காத்து இருந்தாலும் எந்த எந்த காத்து ஏதோ இந்த ஜீவனோட ஒட்டிட்டு இருக்கோ அதுதான் பிராணன்னு பேரு. ஸோ அதுதான் பிராணோட சேர்ந்துருக்கு. மற்றதெல்லாம் இட் இஸ் லெட் பை ஹிம். இந்த பிராணோட சேர்ந்துருக்கு ஆத்மாவால் இதெல்லாம் மற்றெல்லாம்
ஆளப்படுறது. அதனால அதுக்கு இந்த உடம்புல செல்லா இருக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படுறது. சரி, இப்படி வச்சுங்களேன், ஒரு செல் இருக்கு, கையில வச்சிருக்கோம், கையில ஒரு செல் இருக்கு. நமக்கு என்ன பண்றது, எங்கேயும் அடிபட்டுறது, கை வீங்கிக்கிறது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு அந்த அடிபட வேண்டி வாங்க வேண்டியது அது இருக்கு. அதுக்கு அந்த இதில் உணர்வு இருக்குமா இல்லையா அங்கே தெரியாது நமக்கு. ஆனா அந்த உணர்வை எது எடுத்துக்கிறது, மெயின் ஆத்மாவோட வர்றது. அது மாதிரி மெயின் ஆத்மாவுடைய கர்மாவுக்காக அது இங்க அடி வாங்கிக்கிறது. இப்போ எல்லாம் ரெனியூ ஆச்சு, அது மெயின் ஆத்மா இருந்துட்டே இருக்கு, மற்றது மட்டும் மாறிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அதான் சொல்ல, சப்போஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்றா இல்லையா, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றா இல்லையா, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் எப்ப பண்றாங்க, ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய இது ஹார்ட் எடுத்து இன்னொருத்தர் வைக்கிறார். அப்ப இறந்து போயிட்டான்னு சொல்றச்சேயே அந்த ஹார்ட்ல இருந்த ஆத்மாவுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தர் ஹார்ட்ல வைக்கிறச்சு, இன்னொருத்தரோட உடம்புல வைக்கிறச்சு, அந்த அந்த உடம்புல அந்த இதுல எது இருந்ததோ அதுதான் இதுக்கு வருது, இந்த ஹார்ட்டுக்கு வருது தவிர்த்து மற்றபடிக்கு அனுபவிக்க வேண்டிய வினை ஒன்றும் இல்லாதனால அந்த ஆத்மா போயிடுது. ஆக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் அந்த மனுஷன் அவனா தான் இருக்கானே தவிர்த்து அவன் யார்ட்டு இருந்து ஹார்ட் மைண்ட் ஆனோ அந்த மனுஷனா ஆறுது இல்லை. புரியுதா? அப்போ அந்த எண்ணிறந்த செல்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு செல்லுமே ஒரு ஜீவாத்மா தான். ஆமா ஆமா, ஜீவாத்மா ஆமாம். தான். ஜீவாத்மா இந்த மாதிரி லீடிங்கான ஆத்மா இல்லை. ஒரு பயிர் இருக்குச்சுங்க, இங்க பாட்னிஸ்ட் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க, அதுல அதனுடைய இது வேற, பட்டை வேற, அதுல இருக்கிற தண்டு வேற, பூ வேறன்னு சொல்லுவாங்க. ஒரு வெவ்வேறையாக இருக்கு. ஆனா எல்லாம் சேர்ந்தா ஒரு மரமாவோ ஒரு இதாக இருந்தது. அப்போ ஒன்னொன்னுக்கு தனித்தனியான இதா இருந்தாலும் அதெல்லாம் விழுந்தாலும் அதெல்லாம் மாறினாலும் அந்த மெயின் ஆத்மா எது அனுபவிக்கணும் அதான் அனுபவிக்கும் கடைசி மட்டும். மற்ற ஆத்மாக்கள்லாம் போய் வந்துட்டே இருக்கும். இந்த பஞ்சாக்னி நிலையில இந்த மாதிரி ஒரு பிறப்பு, அதாவது செல்லா பிறக்கிற ஒரு பிறப்புன்னு அப்ப நம்ம பார்க்கலையே சுவாமி. செல்லா பிறகு நம்ம தாழ்ந்த பிறப்புகள் படிச்சிருக்கோம் இல்லையா. ஆமா. அதாவது சாடிஸ்டா இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் தாழ்ந்த பிறப்புகள் எடுக்கலாம் சொல்றான் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி போகக்கூடியதுதான். தாழ்ந்த பிறப்புகள் சொல்ற செய்ய இந்த மாதிரி வரக்கூடியதுதான். சுவாமி, இப்ப தாழ்ந்த பிறப்புகள் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அடியனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருந்ததுன்னா, இந்த மாதிரி இப்ப வைல்ட் அனிமல்ஸ் இல்லைன்னா விஷ ஜந்துக்கள் இல்லைன்னா இன்னமும் அருவெருப்பா இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பிறவிகள்னு நினைச்சுட்டேன் சுவாமி. அடியன் அதுவும் உண்டு. இல்ல நாமளும் அப்படித்தானே சுவாமி, நாம் அப்படித்தானே மனுஷன், நாமளே அப்படித்தானே வந்திருக்கணும். ஆமா, நாம எந்த விதத்துல கொஞ்சம் ஒஸ்தியா வந்தோம், நாமளும் இதே மாதிரிதான் வந்திருப்போம் இல்லையா. ஆமா, அதுவும் மாறி. ஆமா, அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிதான் மனித பிறவி. ஒரு மனுஷ பிறவி இதுவும் நாமளும் கிட்டத்தட்ட இதே மாதிரி 3 லட்சம் பிறவிக்கு பிறகு கிடைக்கிறதுங்கிறாங்க. அப்படியானாக்க நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை தாண்டிதான் வந்திருக்கணும் நம்ம. ஆமா, இது டாமினன்ட் ஆத்மாக்கு சுவாமி. ஆனா இப்ப அடியன் உடல்ல இருக்கக்கூடிய எத்தனையோ கோடிக்கணக்கான செல்கள், அந்த ஒவ்வொரு செல்குள்ளயும் ஜீவாத்மா பரமாத்மா. அப்ப அந்த செல்கள்லாம் நம்ம அதுவும் அந்தந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி இன்ஆக்டிவா நிலையில இருக்கிறதுனால அது தாழ்ந்ததுன்னு சொல்றது ஆகுமா, இல்லைன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது சுவாமி? ரொம்ப மெடிக்கலா பார்ப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், விந்துல கிட்டத்தட்ட 7 மில்லியன் to 12 மில்லியன் இருக்கு ஒரு பர் சிசி. ஆனா ஒண்ணுதான் ஃபெர்டிலைஸ் பண்றது. மீதி எவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் திங்ஸ் தே டை. அவளுடைய லைஃப் அதோட முடிஞ்சு போச்சு. தென் இட் ஷுட் டேக் அனதர் திங், இன்னொரு சைக்கிள் வரணும் அதுக்கு. பாக்குறோம் இல்லையா என்ன? அதனால இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி வரைச்சே ரொம்ப கம்மியா போயிடுறது. நியாயமா பார்க்க போனாக்க இந்த ஆண் பெண் சேர்க்கையில வச்சே பார்த்தீங்கன்னாக்க 1/30 மில்லியன்ஸ் கிட்டத்தட்ட ஆறுது. ஆக இது எதுக்காக சொல்றேன்னாக்க இந்த மாதிரி தாழ்ந்த பிறவிகள் வர முடியும். அதாவது இந்த உடம்புல ஒரு செல்லா வரலாம், இல்லை நீங்க சொன்ன மாதிரி அந்த தேள் இது வரலாம், தாவரமா வரலாம். அது சொல்லுவா, இது ஒண்ணுனாக்க ஒரு தண்ணி இல்லா காட்டுல தனி முள் மரமா நிற்பேன் அப்படின்னு சொல்லுவா, சாபம் கொடுப்பான். ஆச்சுனாக்க ஒரு இந்த சில மரங்கள் காக்டஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் தண்ணி இல்லாத இடத்துல போயிருக்கு. சரி, அது மற்ற பேர் நிழல் தரமான அதுவும் தராது, அது மட்டும் தான் இருக்க முடியும்.
அதுல முள்ளு வேற இருக்கும், அதை தொடர முடியாது. அந்த மாதிரி எல்லாரும் வெறுக்கப்படாது. அதுக்கு அதுக்கு ஒரு ஹார்ட் இருந்தது, அதுல வந்து லீடிங் ஆத்மா ஒன்று இருந்ததுனாக்க அது ஃபீல் பண்ணும். சார் நான் முன்னால் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன்னு அது அது நினைச்சுக்கும். அது மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் என்னன்னாக்க, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய ஒரு லீடிங் ஆத்மாவை பெறக்கூடிய பிறப்பானது வெரி ரேர், வெரி 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 ரேர். அப்படி இருக்குச்சே நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வேஸ்ட் பண்ணாம நம்ம இதுவுமே முடிச்சுக்கணும். இந்த பர்த் டெத்து பர்த் சைக்கிளை முடிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணணும். அதுக்காக தான் இது மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் Yes. ஜட பொருளையும் ஆத்மா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, இது விட்டுடுங்க. ஜட பொருள் சொன்னோம் இல்லையா, எல்லா பொருளுமே ஜட பொருள், அதுக்கு ஆத்மா, அது உள்ள பரமாத்மா அப்படி வந்துட்டு Yes. இல்லையா. அப்போ ஆக மொத்தம் ஜட பொருளா தான் இவள் அகல்யா வந்து கல்லா இருந்தான்னு சொல்றது இல்லையா, இந்த கல்லுடைய ஆத்மா தானே இருந்திருக்கா, அந்த மாதிரி தான். வெற்றி Correct, சுவாமி. கிளியரா இருக்கு சுவாமி. அடுத்த போலாம். சுவாமி அடியன் வந்து இந்த முதல் பாதத்தோட வந்து இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு அடுத்து இருக்கேன் வச்சுக்கலாம், சுவாமி. டைம் ஆயிடுச்சு. ஆமா, டைம் 9:30 ஆயிடுது. அதனால செகண்ட் அடுத்த பாதம் கிளாஸ் சுவாமி அடியன் வந்து உமா மாமிக்கு வந்து கன்ஃபார்ம் பண்றேன் சுவாமி. ஏன்னா வந்து வெனஸ்டே வந்து நாட் சோ ஆக்சுவலி வெனஸ்டே வந்து ஒரு ஸ்லாட் வச்சுட்டு செகண்ட் பாதத்தை வந்து முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தோம் சுவாமி. ஆனா எனக்கு ஒரு மீட்டிங் வந்து ஸ்கெடியூல் பண்ற மாதிரி இருக்கு சுவாமி. ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, அது நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சுவாமி. கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னா நம்ம வந்து ஃப்ரைடே வச்சுக்கலாம் சுவாமி நெக்ஸ்ட் செஷன். அது கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னா வெனஸ்டேவே கண்டினியூ பண்ணலாம் சுவாமி. எதா இருந்தாலும் அப்டேட் பண்றேன் உமா மாமிக்கு அடி. கோஆர்டினேட்டருக்கு சொல்லிடுங்க, அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். ஆமாம் சுவாமி. பாலாஜி நல்லா சொன்னீங்க. பாலாஜி நல்லா சொன்னீங்க. சொல்லுங்க. ஓ இல்ல பாலாஜி மாமி, எனக்கு ரொம்ப பயமா அருமையா இருந்துச்சு. எனக்கு சொன்னீங்க. நான் தெரியும் என்னவோ வேகமா. என்னவோ சொல்ல வராது, அப்படி இப்படி நீங்க அப்படியே ஃப்ளோவா சொன்னீங்க. அழகா இல்ல நல்லா சொன்னீங்க. பாலாஜி, நீங்க சொன்னது மாமி நல்லா இருந்தது. ஆனா என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணணும். நீங்க ஆம் சுவாமி, பயமா இருக்கு சுவாமி. அதெல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டு பயம் இல்ல, என்ன பயம், நான் மட்டும் தான் சொல்றேன். இப்போ என்ன உங்க தலை வாங்கிட போறாளா ஏன் சுவாமி? இல்ல 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 சுவாமி, நீங்க அப்படி அந்த இல்ல. என்னன்னு நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்றீங்கல்ல, அந்த ஏதோ வேற இதெல்லாம் ஆஹா, சேர்த்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, சரி ட்ரை அதனால பண்றேன் சுவாமி. இதெல்லாம் இதனால ஒன்றும் பெரிய இது ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாரும் பழகிக்கிறவா தான். இப்போ ஓகே. ப்ராப்ளி நீங்க நினைச்சிருங்க, என் லெவலுக்கு நீங்க ரொம்ப இதா இருக்கீங்க, தாழ்வா இருக்கீங்க நினைப்பீங்க. பட் இதோட சொல்ற எத்தனை பேர் இருக்கா, அவள்கிட்ட எல்லாம் பார்த்தா எனதெல்லாம் இன்சிக்னிஃபிகண்ட், அவ்வளவுதானே ஒழிய இதுல யாரும் இது சொல்றதெல்லாம் சரியா இருக்காது, நாட் பி இன்லைன் சொல்ல தேவையே இல்லை. இப்படித்தான் இருக்கும். Yes, சுவாமி. எல்லாத்தையும் கம்பேரிட்டிவ்ல பார்க்கச்சு அப்படித்தான் வரும். Yes, சுவாமி. இதுல ஒரு ஆச்சரியமா இருக்கிறது வந்து எனக்கு தோணுனது வந்து ஒரு தாயும் தந்தையும் வந்து இந்த இந்த உயிரை உடலோடு சேர்த்து வைக்கிற ஒரே ஒரு கருவியா தான் இருக்காங்களே தவிர, வேணா மரபணு கொள்கைப்படி நம்ம பிறந்த மனிதனோட உடல் மனம் இதெல்லாம் இது வேணும்னா நம்ம மரபணு மாதிரி உடல் வரும், குள்ளமா இருப்பாங்க, உயரமா இருப்பாங்க, அம்மா அப்பா மாதிரி கொஞ்சம் வளர்ற இதுக்கெல்லாம் இருக்குமே தவிர, ஆனா உயிருங்கிறத வந்து உயிர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதோட ஆத்மாவை உண்டாக்க அவங்களால முடியாது. இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு கருவிதான். இந்த மாதிரி ஆமா, ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிற ஒரு கருவியா இருக்கிறவங்க அநியாயமா நம்ம அப்பா பிள்ளைகள் மேல ஒரு பாசத்தை வச்சு அப்படியே உழண்டு இருக்கோம். அதுக்காக தான் கேட்கிறா. நம்ம சொன்னேன் இல்லையா, எவன் வந்து மோட்சத்துல ஆசை வச்சு இதுக்கு மோட்சத்துக்கு இதை விட்டுட்டு போயிடுறானோ, அப்போ அவனுக்கு பிள்ளை கர்மா பண்ண வேண்டிய தேவை என்னன்னு கேட்கிறான். நீங்க இந்த உலகத்துல வேறையா பிறந்ததை தான் கர்மா பண்ணா இந்த கர்மா பண்ணுடைய பலன் அவனுக்கு போய் சேர்றதுங்கிறீங்க. அப்போ அப்படி இல்லைன்னாக்க எதுக்கு பண்ணணும்னாக்க, அப்போ எதெல்லாம் வந்து நீங்க இந்த நோக்கி பராமத்தை நோக்கி பண்றீங்களோ அது உங்களுக்கே திரும்பி வரும், நல்ல பலனா திரும்பி வரும். அது மட்டும் இல்லாம அப்ப ஏன் பண்ணணும்னாக்க, உங்களுக்கு இந்த உடம்பை கொடுத்தா இல்லையா, இந்த உடம்பை கொடுத்து இந்த அறிவு ஏற்படுறதுக்கு தானே கருவியா இருந்தது. இந்த உடம்பு மட்டும் இல்லைன்னாக்க நம்ம இதை படிச்சிருக்க முடியுமா? இந்த 5 இந்திரியங்களும் இருந்து உடம்பும் அகையிலா இருக்குன்னு தான் படிச்சிருக்கோம். நம்ம இதை கொடுத்ததுக்காக அவளுக்கு ஒரு நன்றி கடன், அதுக்காக தான் நம்ம பண்றோம் முதல்ல. அப்புறம் இல்லைனாக்க அவ யாரோ நாம யாரோ ஆத்மா பார்த்தோம்னா அந்த ஆத்மா யாரோ நம்ம ஆத்மா யாரோ, நம்ம இது போன பிறகு என்ன பிறந்தோமோ யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஆத்மா தனியா எடுத்து நீங்க ஒண்ணுக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் எந்த பிறவியில
நமக்கு உலகந்து விடுதலை கிடைக்கிறதுக்கான வழியை படுறதுக்காக ஒரு உடம்பை கொடுத்தாலும் தாய் தகப்பனார் அவளை அதுக்காக நம்ம அவளுக்கு இது சொல்றோம். இன்னொன்னும் நம்ம பண்றலாம் உணவா போய் சேரணும்னாக்க பரவாதமான உணவு தேவையில்லை. உணவா போய் சொன்னாக்க இந்த உடம்பை கொடுத்தா இருக்கா இல்லையா, அவ உடம்பு தானே கொடுத்தா, அவ தன் உடம்புல தானே கொடுத்தா, ஆகும்போது அந்த உடம்புக்காக போய் சேரட்டும் அப்படிங்கிறதான் நம்ம பண்றோம். அவ்வளவுதான். அது ஒரு ஞாபகார்த்தமா நன்றி தெய்வமா பண்றோம். கரெக்ட் சுவாமி. பட் அடியனுக்கு வந்து இப்ப வந்து நன்றி சுவாமி. அடியனோட அம்மாவுக்கு ஸ்ராத்தம் பண்றச்ச வந்து ஒரு ஜஸ்ட் யாரோ ஒருத்தர் வந்து அடியன் கிட்ட கொஸ்டின் கேட்டா சுவாமி, இந்த மாதிரி இதெல்லாம் என்னத்துக்காக பண்ற அப்படின்ட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து அந்த ஆத்மாவுக்கு நல்ல கதி கிடைக்கிறது, அது என்னன்னா நிறைய இருந்தாலும் கூட, பட் அடியனுக்கு புரிதல் என்னவா இருந்ததுன்னா சுவாமி, இது வந்து பகவான் சொல்லியிருக்கான் இந்த சம்ஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவனுக்கு முக உல்லாசத்துக்காகவும் அவனுடைய திருவாராதன ரூபமாகவும் நம்ம பண்ணணும், தட்ஸ் ஆல். அது அப்படின்னு அந்தந்த ஆத்மாவுக்கு பகவான் ஏற்கனவே பிளான் வச்சிருக்கிறதுனால வந்து இது அதாவது ஒரு நாஸ்திக மாதிரி சொல்லல சுவாமி, அது அந்தந்த இதனால இந்த பலன் அப்படின்ற பலனை எதிர்பார்த்து இந்த ஆத்மாவுக்கு நல்லது நடக்கும். சில பேர்லாம் என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த ஆஹ் ஸ்ராத்தம் பண்றதுனால வந்து அடியனோட ஆத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்றது, குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கிறது, இன்னும் வேற என்னென்னமோ சொல்றா பாருங்க பலனை காட்டி. அந்த மாதிரி எல்லாம் மனசு போகாம இது பகவான் சொல்லியிருக்கா, அதனால அவனுக்காக செய்யணும். அந்த தாட் மட்டும்தான் வந்து ரிஃபைன் ஆகி இருந்தபோது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு என்னமோ வந்து கர்ம பந்தத்துல வந்து மாற்றுறது இல்லை அப்படின்னு வந்து அடியனுக்கு ஃபீல் ஆகுது. அகரணே பத்தியவாயம் இது. செய்யலைனாக்க பாவம் வரும், செஞ்சதுனால புண்ணியம் வராது. அதுதான் இது. நம்ம பண்ணித்தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நமக்கு நிச்சயமா தெரியாது நம்ம தாய் தகப்பனார்கள் பரமதம் போனாலா இல்லையான்னு. அப்போ பண்ணித்தான் ஆகணும். நீங்க இந்த 10 நாள் கர்மா பண்றீங்களே, கர்மா பண்ணி அப்படித்தான் நினைச்சுன்னு பண்றோம் நம்ம. அந்த ஆத்மாவுக்கு தாகோபசமானார்த்தம், ரக்தோபந்தானார்த்தம் தான் சொல்லி நித்தியவதி பண்றோம். பண்றச்சே உங்களை நெருப்புல போட்டதனுடைய அந்த சூடு தணியத்துக்காகவும் உங்களுடைய பசிதாக தீர்றதுக்காகவும் சுட்டுபகரணார்த்தம் தான் நமது இளநீரும் இதெல்லாம் பிரசாதமும் கொடுக்குறோம் அவருக்கு. அது வந்து அவ என்ன பண்றா, அந்த உடம்பு 10 நாளைக்கு அங்க இருக்கு, 11 தான் அதை விட்டு போறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு தெரியாது நமக்கு. ஆனா இதை பண்ணதுனால சப்போஸ் இந்த மாதிரி போயிருந்தாக்க அவளுக்கு உபயோகப்படும். இல்லைன்னா அது எந்த கர்மா வேஸ்டா இருந்த அவளை நோக்கி ஒரு கர்மா பண்ணி நமக்காக பண்ணலையே, அவளுக்காக பண்ண முடியாது. அந்த கர்மா நமக்கே திருப்பி ஃப்ரூட்ஃபுல்லா வருது நமக்கு. அவ்வளவுதான் சுவாமி. ஒரு சந்தேகம், இப்போ நன்றி அறிதலுக்காக ஒருத்தவங்களுக்கு செய்யறோம், அது வந்து நிச்சயமா புண்ணியம் வர போறது இல்ல. நான் ஒருத்தவனுக்கு நன்றி பட்டதா ஃபீல் பண்றேன், அப்போ அதுக்கு செய்யறது வந்து நிச்சயமா புண்ணியம் கொண்டு வர முடியாது, சரிதானே? புண்ணியம் சார், புண்ணியம் வண்டி இல்லை, நன்றி அறிதல் ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ ராமர் ஹனுமன்ட்ட போய் சொல்ற, அவ்வளவுதான், நீ பண்ணின உதவிக்கு நான் என்ன நன்றி செலுத்த முடியும்? சரி, நீ பண்ண உதவியை நினைச்சுட்டே இருந்தேன்னாக்க நான் என்ன பண்ணணும், உனக்கு ஏதாவது கஷ்டம் வரணும், நான் அதை தீக்கணும் நினைக்கிறேன் இல்லையா, அப்ப பின்ன உனக்கு கஷ்டம் நான் நினைக்கிற மாதிரி வந்துடும் இல்லையா, அப்படி வரக்கூடாது. ஆனா நீ பண்ணது தலையலால் கைமாறுவதனே, அவ்வளவுதான் அப்படிங்கிறார். அந்த மாதிரி நம்ம யாருக்கு நன்றி பண்ணினாலும் எது பண்ணாலும் சரி, அது வந்து அவளோட நல்ல எண்ணத்தோட நம்ம அவளுக்கு உபயோகமா இருக்கட்டும் பண்ணணும், அவ்வளவுதான். இல்லைன்னாக்க நமக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணாருனாக்க இதனால அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைச்சிட்டு இருந்தா அவருக்கு கஷ்டம் வரணும், நம்ம அதை தீக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து ஒரு தாட்டும் போயிடும். அது கூடாது. அதனால ஆஸ் இட் இஸ் நன்றி பண்ண ரொம்ப நன்றி மனசால அவளுக்கு ஃபீல் பண்ற பாருங்க, அதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது. அதனால நன்றி சுவாமி. பாலாஜி சுவாமி, நல்லா இருந்தது, ஒரு ஸ்மூத் ஃப்ளோ, நல்லா நீட் பிரசன்டேஷன், நல்லா இருந்தது. தேங்க்யூ, எக்ஸலண்ட் சுவாமி. எனக்கு அப்படி தோணும். சுவாமி அரியந்தாசன் சுவாமி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணும். பாலாஜி நல்லா பேசுனீங்க, நல்லா இருந்தது உங்க உரை, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லா ஆச்சாரியனுக்கே சமர்ப்பணம். அரியந்தாசன். தேங்க்ஸ் சுபத்ரா மாதா. நீங்க சுவாமி என்ன சொன்னீங்க சுவாமி? அவங்க சுபத்ராமா சொன்ன மாதிரி, சுபத்ராமா சொன்னதுக்கு அப்புறம் மற்ற பேர் என்ன சொன்னாலும் சரி அது மாதிரி எடுபடாதுன்னு.
ஆமாம் அதான் சுவாமி. பிரச்சனை. எனக்கு வந்து அது ரொம்ப புறப்படுறது. ரொம்ப கில்ட்டியா அவங்க வந்து ஒரு பெரிய ஹையஸ்ட் ஸ்கேல வச்சுட்டா, அதனால எஸ், வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதாவது ரொம்ப ஐம் she நாட் she has been சாட்டிஸ்ஃபைட் a வித் சுவாமி. she has been a good student as well as a good teacher. அது ஆமாம் ப்ரொஃபஷனல்னாலே சுவாமி. அடியனுக்கு ரொம்ப கில்ட்டியா அப்புறம் இருக்கு கிளாஸ் சுவாமி. வெரி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனஸ்ட்லி அடியன் சொன்னது. அது இருந்தாலும் ப்ரொஃபஷனலுடைய டச் நிச்சயமா அதுல இருக்கு. அதுல மற்ற பேர்லாம் அவ்வளவு ஈஸியா சொல்ல ஆமாம். வராது. ஆ. சுவாமி அவங்களுடைய பிரசன்டேஷன் வந்து தேவரீருக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க சுவாமி. பார்த்தேன் பிடிஎஃப் பார்த்தேன் ஃபார்மேட்ல வந்து பாத்தேல? ஓகே. பார்த்தேன். சரி. என்னமோ சொல்ல வந்தாங்க யாரோ ஆ, ஒருத்தர் சுவாமி. யாரோ இல்ல சொல்ல வந்தாங்க. சுபத்ரா தேங்க்யூ வந்து பாலாஜி, நல்லா இருந்தது. தேங்க்யூ பாலாஜி. என்னம்மா? சுபத்ரா தேங்க்ஸ் வந்து சுவாமி. பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு போஸ்ட்ல அனுப்புறேன்னு சொன்னாங்க. நான் போஸ்ட்ல அனுப்ப சொன்னேன். ஏன்னா ஹார்ட் காப்பி தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆமா, எனக்கு வந்து போஸ்ட்ல அனுப்புறேன்னு சொன்னாங்க. இ காப்பி சொல்லிட்டேன். பிரயோஜனம் இல்லை. சாஃப்ட் காப்பியோட ஹார்ட் காப்பி தான் என்னால ஃபாலோ காப்பி பண்ண தான் முடியுது. சொல்லிட்டேன் அவங்க கிட்ட. அவங்க உங்க வீட்டுக்கு வரும். அப்புறம் கூடிய பை தி சீக்கிரம் வே, வந்துரும். இன்னும் நீங்க அந்த இவர் நம்ம நேத்திக்கு இவர் நம்ம ராஜகோபாலன் பேசினார் இல்லையா, ஆமா பிரபந்தத்தையும் காம்பரமான பிரபந்தத்தையும், அதை ஆமா. எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிருக்கேன். அதான் அனுப்புறேன். அதுவும் நான் வேணா அந்த சுபத்ராவைட்டே சொல்லி அவங்க எப்படி நேரம் அனுப்பியிருக்க மாட்டாங்க. இது கொரியர் பண்ணிட்டாங்களான்னு பாக்குறேன். இல்லன்னா அது ஒரு 9 பேஜ் இருக்கு. அதையும் சேர்த்து ஜெராக்ஸ் போட்டு அனுப்பு. சுபத்ரா கேக்குதாமா? அம்மா ரொம்ப லோவா இருக்குப்பா வாய்ஸ் உங்களுது கேக்கல. அவங்க அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல நெட் சரியா வராதுன்னு சொல்லுவாங்க. தெரியல, சரி நான் அப்புறம் சரி சொல்றேன். நீங்க எப்படியாவது அனுப்பிடுறேன் சுவாமி உங்களுக்கு. சரிம்மா, நல்லது நல்லது. ஏன்னா நான் நேத்திக்கு அது கேட்கணும்னு நிச்சயம் கேட்க முடியல. இன்னைக்கு கோவிலுக்கு போக வேண்டியதாக போயிடுத்து. இன்னும் கொஞ்சம் எதிர்வாரம் டிலே ஆயிடுச்சு கோவிலுக்கு. சுவாமி ஏன்னா வீடியோ யூடியூப் வீடியோ நான் ஷேர் பண்ணிருக்கேன் சுவாமி, அவர் பேசுனது. அப்படியா? ஆமா, பார்க்குறேன் நம்ம விசிஷ்டாத்வைத இதுலயே நான் பண்ணிருக்கேனே, நீங்க பாருங்க. பார்க்குறேன் அதுல நீங்க பார்க்குறேன். ஆன் பண்ணீங்கன்னா அது இருந்துரும். ஓகே, வெரி குட், தேங்க்ஸ். ரைட். அவரு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஷேர் பண்ணிருப்பாரு. அதை தான் நான் சொன்னேன். 9 பேஜ். அதாவது ஒரு பாசுரம், ஒரு கம்பராமாயண செய்யுள். புரியுது. ஆனா அவரு அத தனியா கேக்குறதா இருந்தா அனுப்புறேன். அவரு கேட்பாரு, அதையும் கேட்பாரு. அது பாத்துருக்க மாட்டாரு நினைக்கிறேன். நல்ல காரியம், நல்ல சமமானது. அது மாதிரி ராமாயணமும் பிரபந்தமும் நல்ல விஷயம். சரி சுவாமி சரி. அடியன் எதுனா தவறா சொல்லியிருந்தா க்ஷமிக்கணும் சுவாமி. க்ஷமிக்க இல்ல பிரார்த்திக்கிறேன் நீங்க சுவாமி. இன்னும் கொஞ்சம் அடியன் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி சொல்லலாம், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன்னா, திருப்பி இன்னும் ஒரு அதிகாரத்துடைய நோக்கம், அவருடைய டிஸ்கஷன் பின்னால வருது. அந்த மாதிரி அந்த மாதிரி வகைப்படுத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கேன். ஓகே சுவாமி. தேங்க்யூ. அடியன் தாசன் சுவாமி. தாசன் தஸ்மை ராமானுஜாய ஆச்சாரியன் திருவள்ளி சொல்லணும். அஸ்மி ராமானுஜாரியாய நம பரமயோகினே நம்ம பரமயோகினே ஸ்ருதி சுத்தா நம்ம அந்தர்ஜன்மாசி